I'm so glad you are here. Thanks for clicking on the link. Like many of you, நானும் லாஸ்ட் 5 இயர்ஸில் யூடியூப் யூனிவர்சிட்டியில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன் ரிகார்டிங் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் so many ஸ்டப்ஸ். ஆனால் ஒரு 1000 வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த 1000ல் 500 வீடியோ நான் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த 500 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 250ல் எஸ் சம் மெசேஜ் இருக்கும். அந்த 250லையுமே ரொம்ப சில வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உண்மையிலே இங்கே இருக்கிறதுக்கு காரணமான வீடியோவாக இருக்கும். த சேம் திங் இந்த வீடியோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களுடைய வெல்த் பில்டிங்கில் முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த வீடியோவுடைய மோட்டோ என்னன்னா, நான் உங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி இதை என்னன்னு புரிய வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். எஸ், நான் உண்மையிலே ஒரு 10-15 நிமிஷத்தை இதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் பண்ணவே முடியல. ஒரு வாரமாக முயற்சி பண்ணுறேன். இதை என்னால் 5-10 மினிட்ஸ்லையோ இல்லை 10-15 மினிட்ஸ்லையோ அடைக்க முடியல. ஸோ வாட் ஐ தாட் இஸ், என்னுடைய ஃபஸ்ட்டு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு இது என்ன, இதில் என்ன சொல்ல வர்றேன், எதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு 3.5 மணி நேரம் ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த கான்வர்சேஷனோட விளைவாக அவங்க அதை அட்டன் பண்ணியிருந்தாங்க, அதில் பயனும் பெற்றிருந்தாங்க. பட் அந்த கான்வர்சேஷனில் என்னெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லான மெசேஜ் நாங்கள் பேசியிருந்தோமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண யோசித்தேன். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். Next 1 hour, it is going to be a raw content, honest content of the conversation of 5 friends. கான்வர்சேஷனில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல நான் கட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அது வீடியோவோட டியூரேஷனை அதிகப்படுத்திருந்த ஒரே காரணத்துக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோவையும் போடுறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அந்த 3.5 மணி நேரம் வீடியோவையும். பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன், நெக்ஸ்ட் 1 hour என்னோட லைஃப்பில் என்ன முக்கியமான பவர்ஃபுல் ஃபினான்ஷியல் லெசன்ஸ் நான் கற்றுட்டு இருந்தேன், எந்த மாதிரி ஜேர்னி என்னுடையது இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸில், ஹவு ஐ ஸ்டார்டட் வித் லூசிங் மணி, டவுட்டிங் மை செல்ஃப், சேசிங் ஷார்ட்கட்ஸ் டு ஃபைண்டிங் எ காமர், பீஸ்ஃபுல், ஹாப்பி இன்வெஸ்டிங் அப்ரோச். நீங்கள் இந்த வீடியோ பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5x கூட பாருங்கள். ஆனால் பார்க்காம போகாதீங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் த எண்டு நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வாட்ச் இட். இஃப் நீடட் 1.5x. ஸோ ஓவராலாக எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னுடைய பர்பஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃபேமுக்காகவோ இல்லை இன்கம்காகவோ பண்ணல, பட் சம்திங் மோர் தென் தட் அதுக்காக பண்ணுறேன். ஏற்கனவே ஏன்னா வந்து ஓரளவுக்கு வித் காட்ஸ் கிரேஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் ஆகிருக்கு, அது மேனேஜ் பண்ணுற டேலண்ட் வந்துருக்குது. பட் அது எல்லாமே வந்து ஒரு 5 இயர்ஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித் சம் ஆஃப் த பெயினோட தான் வந்துச்சு, லாஸ் அண்ட் கெயின் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காவது வந்து பார்த்தா அதே திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணம். ப்ளஸ் எனக்கு வந்து அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இங்கே தெரியும், நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைண்டாக அதில் ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு கோல் வச்சுக்கிறேன், இந்த வருஷம் 10 பேர் லைஃப்பை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இம்பாக்ட் பண்ணியிருக்கணுன்றது என்னோட கோல். இப்போ நீங்கள் இருக்கிறதுனால ஆல்ரெடி இஃப் யூ ஆர் மீன்ஸ் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கீங்க. ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்றது ஒன்றும் இல்லை, எனக்கு இது இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து ஏற்கனவே ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அளவுக்கு நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றின ஒரு இதுக்கு தேவையில்லை. ப்ளஸ் இதில் ஒரு க்யூரியாசிட்டியும் ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம இதை அப்ரோச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டெலிவர் இட். ஸோ இதில் வந்து 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். முதல்ல வாட் எவர் ஐ ஃபேஸ்ட் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ், என்ன என்னுடைய ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் நான் என்ன கடந்து வந்தனோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால், ஒருவேளை இது வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணாதவங்க இல்லை ஒருவேளை இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு அதை மறுபடியும் அந்த ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, பண்ணவங்களுக்கு அது ரெசனேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக வச்சுருக்கேன். ப்ளஸ் எது வந்து என்னை வந்து கண்டிப்பாக இதை வந்து வேறு லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு தூண்டுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தையும் நான் வச்சுருக்கேன். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ன ஆக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்ற செக்ஷனில் என்ன பண்ணால் நம்ம வந்து கரெக்டான கம்பெனியை, குட் கம்பெனிஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும், அந்த கம்பெனியில் எப்படி அது அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற டிஸ்கஷனை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டதில் சிலதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலான்னு இருக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் ரெடி அப்படின்னா என்ன கமிட்மெண்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசி செக்ஷனாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்லைடு. டைட்டனில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நான் தீபக்கெலாம் வந்து அந்த டேக்ஸ் ஃபில் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் அவர் தான் அந்த ஃபார்ம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த டைமில் வந்து ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ 40,000 ரூபா டேக்ஸில் கட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து
அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வருஷத்தை கடந்து போயிட்டேன். ஸோ ஐடிஆர்லையும் பில் பண்ணிட்டாங்க, என்னால் ரிவர்ஸும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. 40,000 ஒரு மந்த் சேலரி நம்மளுடைய இக்னோரன்ஸ்னால போகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ட்ரிகராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த ட்ரிகரை வச்சு நான் இதை வந்து அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் என்ன பண்ணால் கம்மி பண்ண முடியும் வித் அடுத்த சிடிசிக்கு அப்படின்றத ப்ரிப்பரேஷனில் ஈடுபடும் போது தான் இந்த டோட்டலாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கான அவசியமே எனக்கு கிரியேட் ஆச்சு. அந்த அவசியம் வந்து நிறைய விஷயத்துக்கு கொண்டு போச்சு. லைக் ட்ரெடிஷ்னலாக நம்ம என்னெல்லாம் பார்ப்போமோ, ஃபார் எக்ஸாம்பிள் விபிஎஃப், இஎல்எஸ்எஸ், என்பிஎஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரிய வச்சதே அந்த 40,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் தான். இன்கேஸ் நான் சொல்ல போனேன்னா 40,000 பே பண்ணி தான் இதையே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆயிட்டு. ஸோ ஃபீஸ் ஃபார் தட் இக்னோரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இருந்துச்சு எனக்கு முன்னாடி. ஸோ அது ஒரு ட்ரிகராக இருந்துச்சு. இந்த ட்ரிகருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சேஃப்டி நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஒரு பிரேக் த்ரூன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அது ஒரு பிகினிங்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்ல போனால் என்னுடைய ஜாப்ல அட்லீஸ்ட் டைட்டனில் வேலை செஞ்ச நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைட்டனில் ஜாப் பண்ணும்போது எவ்வளோ டைம் கிடைக்கும், அந்த டைமுக்குள்ளே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். எப்பவுமே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு கேஃப்டரியா இருக்கும், அந்த இடத்துல தான் நான் சும்மா வந்து மொபைலை வச்சுட்டு என்ன ஸ்டாக் ஏதெல்லாம் பார்ப்பேன். பட் அப்போயும் வந்து ஆக்டிவா எதுவும் நான் பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் வந்து 2020ல ஒரு நல்ல வந்து பூம் ஆயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி பூமான மார்க்கெட்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம் சம்பாதிச்சிட்டு இருந்ததை கண்ணால பார்த்தேன். பட் எனக்கு வந்து அதை வந்து ஒரு கன்விக்ஷனோ இல்லை கான்ஃபிடன்ஸோ இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லாததுனால நான் அப்படியே ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 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 ஃபேஸாக கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. தென் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஷார்ட் டர்மாக இருந்துச்சுன்றது எனக்கு அப்போதைக்கு தெரியாது. பட் சம்ஹவ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கொடுத்தாரு. அவர் வந்து ஹோம் லோனுக்கு எடுத்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல அந்த கிராஷ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து அந்த ஹோம் லோனுடைய அமௌண்ட்டையே ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணார். பட் அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வரல. அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வராதனால சும்மா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறாங்களே கொஞ்சம் கொஞ்சம் நாம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்த காசை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதில் எல்லாரும் போகிற மாதிரி இந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒரு சைக்கிள்குள்ளேயும் நான் போனேன். சில டைம் வின் பண்ணேன், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து லைக் ஒரு ட்ரையலாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்கும் போதும் எனக்கு அதை எப்போ வாங்கணும் இல்லை எப்போ அதை வந்து விற்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்குமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஃபோரியாவில் வாங்குறாங்க. அந்த அதே அதே ஒரு கிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நானும் சில ஸ்டாக்ஸை வாங்கினேன். பட் அது உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகுறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து சும்மா மார்க்கெட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மட்டும்தான் எனக்கு மிஞ்சிச்சு. மற்றபடி இதில் எதுவும் நான் ஸ்ட்ராங்காக அந்த ஃபேஸில் நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நான் ஒரு சேவிங்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளானிங்கில் வச்சிருந்தது என்னுடைய ஃபேமிலியில் நான் பண்ணிட்டு இருந்த சிட் ஃபண்ட். இதில் வந்து நிறைய பேர்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்குது அந்த சிட் ஃபண்டில். இப்போ நான் வந்து சீட்டு கட்டுறது ப்ளஸ் அந்த சிட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு எஸ்ஐபி இப்போ அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்து எனக்கு எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்ட்ஸ் தான். அந்த சிட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs கார்பஸை வந்து பில்டு பண்ணுறதுக்கே அந்த சிட் ஃபண்டு தான் உதவுச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நான் முதல்ல வந்து தனியாக போய் எனக்கு சம்பாதிக்க ஆரம்பித்து என் கையில் கொஞ்சம் காசு நின்று அந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை நான் போட்டுட்ருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து கண்டினியூஸாக போட்டதில் எதையுமே எனக்கு எக்ஸலில் நோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுற பழக்கம் உண்டு. அந்த எக்ஸலில் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணுற பழக்கத்தை வச்சு நான் வந்து பார்த்த வரைக்கும் 22% ரிட்டர்ன். இது இப்போ வந்து 2020ல எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குற ரிட்டர்ன் வந்து லாங் ரனில் வந்து 12% தரும், 10%, 12% தரும் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22% எனக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப லுக்ரேட்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதனால் என்னுடைய மேக்ஸிமம் கார்பஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட்டுக்கு தான் கொடுத்தேன். ஸோ அதை வந்து ரியலைஸும் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேரேஜுக்கு வந்து நான் யார் டிபெண்டன்சியும் இல்லாமல் என்னுடைய வந்து இன்கமில் நான் வந்து என்ன சேர்த்து வச்சனோ அதை வச்சு ஒரு 15 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸையும் அது கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நம்ம பண்ணுற எஃபர்ட்டுக்குன்னா நம்ம அதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுவோம். அதே தான் நானும் பண்ணேன். 20 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரெஷ் கார்பஸை ஸ்டார்ட் பண்ணேன் போஸ்ட் மேரேஜ். ஸோ இந்த மேரேஜ் கோல் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் எல்லா கால்குலேஷன்ஸையும் இதை வச்சே போட ஆரம்பித்தேன். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22% அது வந்து ரிட்டர்ன் தருது அப்படின்னா அப்போ நம்ம எத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தா நம்ம பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இஎல்எஸ்எஸோ இல்லை என்பிஎஸ்ஓ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேறு எதுவான ஸ்டாக்ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தான். மோஸ்ட்லி டேக்ஸ் சேவிங்காக தான் இதை பயன்படுத்தினே தவிர என்னுடைய வெல்த் பில்டிங்காக நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா என்னுடைய ஓவரால் சேவிங்ஸில் இருக்கக்கூடிய
மேக்ஸிமம் சங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்ற பேசிஸில் சிட்டுக்கு தான் போச்சு. பட் அப்போ எனக்கு தெரியாது இது எங்கே கொண்டு போய் என்னை நிறுத்த போகுதுன்னு. பட் வெரி சூன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சீமந்தம் சத்யாவுக்கு. அப்போ சீமந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீமந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங், அன்னைக்கு காலைல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கு ஈவினிங் என்கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும், மீன்ஸ் சீட்டு சம்மந்தமான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஸோ நம்மளுடைய மணி எல்லாமே லாக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸும் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஓகே, இப்போ நடந்துருச்சு, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து இருந்துச்சு. ஸோ பட் எனக்கு ஒரு லேர்னிங் என்ன இருந்துச்சுன்னா, ஓவராலாக நம்ம வந்து என்னதான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்தாலும், என்னதான் நம்மளோட தெரிஞ்சவராக இருந்தாலும், இந்த ரிஸ்க் வரும் அப்படின்றத நான் ஆன்டிசிபேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்காததுனால தான் மேரேஜுக்கு எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அந்த மனுஷன் தான் வந்து எந்த பர்சன் சூசைட் பண்ணிட்டாரோ அந்த மனுஷன் தான் மேரேஜுக்கு வந்து கரெக்டாக ஆன் டைமில் எல்லாத்தையுமே 15 lakhs செட்டில் பண்ணி கொடுத்தாரு. மண்டபம் பார்க்கறதுக்கு கூட அந்த பர்சன் ஹெல்ப் பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மண்டபத்தில் தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சி, இது எல்லாமே எதிர்பாராமல் நடந்த விஷயம். இதோடைய பாதிப்பு என்னன்னா 20 lakhs ஆஃப் அவர் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ஸ்டேக் ஆயிடுச்சு. ஸ்டில் இன்னும் லிட்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. அட்லீஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இல்லை 70% வந்துடும் அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. பட் இது நடந்து முடிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 years கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஜூலை 4th ஏதோ தான் அப்போது நடந்துச்சு. 2 years கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. சி, முக்கியமான ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒய்ஃபும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக, ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ப்ளஸ் அந்த டைமில் வந்து பேபி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு பாஸ் த்ரூ. எனக்கு இதை வந்து உண்மையிலேயே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறது அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதை வந்து ஈஸியாக கடந்து சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற பிளானிங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு போட முடிஞ்சு. இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்பிட்டு இருந்தேன் சிலம்பு, திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ லாங் டேர்ம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 8 வருஷம் எனக்கு அது ஃபீட் பண்ணியிருக்கு. நான் 15 லட்சம் மேரேஜ்ன்றது ஒரு ஹைப்பாக இருக்குமேன்று தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸுக்கு வந்து ஒரு 2 லட்சம் சீட்டு, 5 லட்சம் சீட்டு, 3 லட்சம் சீட்டு அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வேற லெவலில் இருந்த கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் அது உடஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் ஃபைனான்ஷியலாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். ஸோ டேக்ஸ் சேவிங் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22% கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட இருக்குது, எதுக்கு இதில் ஸ்டாக் மார்க்கெட் போயிட்டு அந்த தலைவலிலாம் எடுத்துக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லையும் நான் இருந்தேன் ஓரளவுக்கு. அதனால தான் நான் வந்து அதில் புல்லிஷாக நான் இன்னும் கற்றுக்கிறதுக்கோ அந்த அவசியம் வராமல் இருந்துச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 15% சொல்கிறானுங்க மேக்ஸிமம், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 22% இங்கே வரும்போது நம்ம கம்பெனி இதை பண்ணிட்டு நம்ம வந்து வேலையில் அடுத்த சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி யோசிக்கலாமா அப்படின்றதுனால நான் ஓரளவுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக காலை வைக்காமல் இருந்தேன். பட் இந்த விஷயம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருந்து, இல்லை ரியல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சலார்னு அடித்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையால ஒரு ட்ரிகராக இருந்துச்சு. அந்த ட்ரிகர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சரி இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். யூடியூப்பில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டிக்ஸ் மட்டுமே தேடிட்டு இருந்தேன், எந்த ஸ்டாக் வாங்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. பட் இது நடந்ததுக்கப்புறம் நான் என்ன தேட ஆரம்பிச்சேன்னா, ஓகே லாங் டேர்மில் வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் தேட ஆரம்பிக்கும் போது விண்ட் வெல்த்னு ஒரு சேனல், இதில் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். போது விண்ட் வெல்த்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் போடுவாங்க. ஒரு 20 minutes 30 minutes வீடியோ வந்து அவங்க லைஃப்பில் எங்கே இருந்தாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க, சேலரிஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆச்சு, எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி அவங்க இன்னைக்கு ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆனாங்க, ஸ்டில் இப்போ ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகி பாசிவாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வருது. பேசிக்காக ஐ லவ் எக்ஸல். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸலில் போட்டு பார்த்து அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஆள். எல்லாத்துலேயுமே அப்படி தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெசன்ஸாகவே அமைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதான் அதே மாதிரி தான் இவங்க சொல்றதெல்லாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சு வந்தேன், இவங்க சொல்றதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிளா அப்படின்னு அந்த விண்ட் வெல்த்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ, ஸோ வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டென்ட் வந்தாலும் நான் அதை கன்சியூம் பண்ணுவேன். விண்ட் வெல்த் மாதிரி நிறைய சேனல்ஸ் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா டைமையுமே நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ஸ்பெண்ட் பண்ணதோடைய ரிசல்ட்டாக எனக்கு என்னன்னா, ஒரு தெளிவாக எல்லாரும் ஒரே ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அவங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கோல்ஸ்லேருந்து ரிவர்ஸாக கால்குலேட் பண்ணி இன்றைக்கி நான் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுக்கிறாங்க. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் நம்ம என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதை வச்சு பண்ணோம். பட் இப்போ
இது இந்த இந்த விஷயத்தை நம்ம ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தது எனக்கு உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை நான் வந்து ஓரளவுக்கு 2 பேரும் எல்லாருமே சேர்ந்தே செய்யலான்னு இருக்கிறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இது வந்து இது நான் வந்து எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்ச கோல் ஷீட்டோடைய ஒரு கால்குலேஷன். இதை பற்றி பேசிக்காக சொல்ல போனால் நம்மளுடைய கோல்ஸ் என்னவா இருக்கும்? ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வேணும், பசங்களுடைய படிப்பு, ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு, அந்த மேரேஜுக்குன்னு தனியாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். ரிட்டையர்மெண்ட் வந்து ஒருத்தர் டிபெண்ட் ஆகும். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது கோல்ஸ் இருக்கா நான் மிஸ் பண்ணியிருக்கேனா? ஏன்னா நான் ஃபீல் பண்ண அதே விஷயத்த நான் ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே வேற ஒன்றும் இல்லை. இதை தாண்டி வேறு ஏதாவது கோல்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன்னா? ஏன்னா நான் வந்து லைஃப் ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னான்னு சொல்லுங்கள். நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு டேட்டுக்கு நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டேட்டுக்கு நான் இதை அச்சீவ் பண்ணணும்னா என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற வேல்யூவை நான் இங்கே போட்டிருக்கேன். சி காலத்தில் ஒரு ஹோம் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக அடுத்த ஒரு 60 வருஷம் 50 வருஷம் நான் அதில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 கோடி ஆகுது. இதை வேணா கம்மி பண்ணலாம். வேணா என்னுடைய ஒரு கால்குலேஷன்ல போட்டிருக்கேன் 1.5 கோடி ஆகுதுன்னு. சென்னையில் எவ்வளோ ஆகுதுன்றது எனக்கு தெரியல. இது யாராவது கம்மி பண்ணணும்னு நினைச்சா கம்மி பண்ணலாம். அது என்ன ப்ராக்டிக்கலா போட்டு பார்க்கலாம். இல்ல நான் கோயம்புத்தூர்ல பாக்குறேன். எனக்கு கோயம்புத்தூர்லயே 1.5 கோடி வருது. 1.2 வருது. ஏன்னா இந்த ரியாலிட்டியை வந்து நான் செக் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. நான் செக் பண்ணேன். மற்றவங்களுக்கு செக் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. சி ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 கோடி எடுத்துக்கிறேன். கிட்ஸோடைய ஸ்டடீஸ்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி அண்ட் யூஜி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30 லட்சம் ஆகுது. சூப்பர் டூப்பர் காலேஜில் இல்லாமல் ஒரு நார்மல் காலேஜில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs ஆகுது. ப்ளஸ் கிட்ஸோடைய ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவரன் விற்கிற விலைக்கு ஒரு 20 lakhs நான் எடுத்துருக்கிறேன். அது கம்மி தான் நான் நம்புறேன். கிட்ஸோடைய மேரேஜுக்கு என் மேரேஜுக்கே 15 லட்சம் செலவாச்சு. என் மாமியாரும் சத்யாவும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை அசியூம் பண்ணிக்கிறேன். 20 lakhs நான் அசியூம் பண்ணுறேன். ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் மட்டும் ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களை நான் வந்து பார்த்தா கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வீடியோ இங்க இருக்கு, அதனால நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐடியா இல்ல சார். இப்போதைக்கு மாசம் ஒரு சரி, இப்போ எவ்வளவு வந்து பார்த்தா 40,000 50,000 செலவாகுது. 50 ரூபா 50 ரூபா மினிமம் ஆகுது. தீபக், நீங்க தான் பெரிய குடும்பஸ்தன் இல்லையா? எங்க பெரிய அண்ணாவே நீங்க தான். நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஆகுது? பெரிய 50,000 ஆகுது. நீங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா 75,000 ஆகுது. ஓகேவா? சொக்கு தான் வந்து பார்த்தா இல்ல லக்கியஸ்ட் மேன் நினைக்கிறேன். அவனுக்கு 25,000 30,000 நான் கேட்டா. இல்ல 40க்கு சஃபிஷியன்ட் தான். ஓகே, see நான் ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தா 50 வச்சுக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தா 50 இஸ் ஓகே. ஆமா. அஸ்யூமிங் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கு நம்ம பெரிய கமிட்மெண்ட் எதுவும் இல்ல, இதே மாதிரி லைஃபை வந்து பார்த்தா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்ல வாழ்வோம். நடுவுல கண்டிப்பா இது பீக்குக்கு போயிட்டு வரும். நான் அதை இக்னோர் பண்றேன் இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக. இதே 50,000 வந்து நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ஜஸ்ட் ஃபுட்டு, வீடு, மற்ற ஆக்சசரிஸ், நம்ம போறோம் வர்றோம், அதுக்காக 50,000 செலவாகுதுன்னு வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா 2025ல ஒரு ரிட்டையர்டு பர்சன் ஃபேமிலியை 50,000 வச்சு குடும்பம் சூப்பரா ஹாப்பியா பாத்துக்கலாம். கரெக்டா? ஓகே. அப்படி ஹாப்பியா பாத்துக்கிட்டாருன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இது எவ்வளவு வேல்யூவா இருக்குன்னு தான் நீங்க ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேஷன் போட்டிருக்கேன் 2051ல. எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஆக்சுவலா மறைச்சிருந்துருக்கணும். பட் இது வந்து 2.5 லட்ச ரூபா. ஓகேவா? இது ஓரளவுக்கு எல்லாருமே ஃபினான்ஷியலா எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க கண்டிப்பா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாவது இருக்கும். இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, இந்த 2.5 லட்ச ரூபா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாது, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் என்ன கணக்கு பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு இயருக்கு நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 29 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த 29 லட்ச ரூபாயை என்கிட்ட இருக்க ஒரு கார்பஸ் எனக்கு வந்து பில்டு பண்ணி தருது. ஒரு எஃப்டியில் நான் போடுறேன் அப்படின்னா இந்த எஃப்டி வந்து ஒரு 5 to 6% எனக்கு இன்கம் கொடுக்குது. 6% எஃப்டிலே நான் போடுறேன். வருஷம் எனக்கு வந்து பார்த்தா ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஃபியூல் பண்ணுது அப்படின்ற ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் போனேன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4.8 கோடி இருக்கணும் என்னோட ரிட்டையர்மெண்ட்ல. ஸோ அந்த கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்ல. பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 1 crore இருந்துச்சுன்னா எனக்கு 50,000 வரும் அப்படின்றத இன்னைக்கு டேட்டுக்கு கணக்கு. என்கிட்ட இன்னைக்கு 1 crore இருந்துச்சுன்னா இன்னைக்கே நான் வேலை செய்யறதை ஸ்டாப் பண்ணலாம். எனக்கு தேவையான 50,000 அதில் வந்துடும். ஸோ அந்த 1 crore தான் நான் இங்கே வச்சிருக்கிறேன். இதோட ஃபியூச்சர் வேல்யூ இங்கே வருது. அதே 58,000 தான் வரும். ஓகேங்களா? 25 போட்டிருக்கிறேன். ஸோ அஸ்யூமிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்னா நமக்கு தேவைப்பட போகிற ஃபண்ட் இவ்வளோ. இது எந்தெந்த வருஷத்துல தேவைப்பட போகுதுன்னு நான் போட்டிருக்கேன். 2035,
நான் வந்து 10 வருஷத்துல போட்டிருக்கேன் இல்ல 15 வருஷத்துல போட்டிருக்கேன். இதை நீங்க வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 வருஷத்துல வாங்கினேன்னா என்னுடைய பேர்டன் அதிகமாகுதுன்றதுனால சாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்டேட் பண்ணேன். ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக மாறி இருக்கு. ஓகே, 10 வருஷத்துல வீடு வாங்க போறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த வீடோடைய இன்ஃப்ளேஷன், அதாவது எது இந்த கால்குலேட்டர் நான் கண்டுபிடிக்கல, இருக்கிறத யூஸ் பண்றேன். ஓகேவா, ஒரு செலவு எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது, அது எந்த வயசுல வரப்போகுது, இந்த செலவு வருஷம் எந்த விலைவாசியில ஏறிக்கிட்டு இருக்கு, அந்த விலைவாசியில ஏறிச்சு அப்படின்னா என்னுடைய ஃபியூச்சர்ல நான் இதே செலவை வந்து 10 வருஷம் கழிச்சு பண்ணும்போது எனக்கு எவ்வளவு செலவு தேவைப்படும் அப்படின்ற கால்குலேஷன் தான் இந்த 30 கோடி. சாரி 30 கோடி இல்லை, 3 கோடி. இன்னைக்கு 1.5 கோடியா இருக்கிற வீடோடைய மதிப்பு 3 கோடியா மாறும் 10 வருஷத்துலன்றது தான் நார்மல் 7% இன்ஃப்ளேஷன். 7% இன்ஃப்ளேஷன். ஒரு நார்மல் வீடு வந்து 5% இன்ஃப்ளேஷன்ல போகும். நல்லா சம்பாதிக்கும் போது ஒருத்தன் வீடு இருக்கணும்னு நினைக்கிற வீடு, ஒரு பிரீமியமான வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 8-9% போகுது. நான் ஆவரேஜா 7% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 3 crores ஆகுது. அதே மாதிரி கிட் ஸ்டடீஸ் வந்து இது, அதே மாதிரி ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன். ஸோ ரொம்ப டீப்பா வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பட் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, இது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத கோல்ஸ். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அஸ்யூமிங் லாங் டேர்ம் தான், இது எல்லாமே எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாது. அதனால நான் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆன 12% நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அந்த 12% நான் போடுறேன் அப்படின்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் எப்பவுமே எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்னா, என்னுடைய கோல் -1 year தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு வரப்போகுது. நான் 10 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்டடா இருக்க மாட்டேன். ஏன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்டடா இருந்ததுன்னா கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து இவ்வளவு நாள் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுன்றதுனால ஐ வில் சஜஸ்ட் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை எடுத்து எப்படிலையோ இல்லை ஏதோ ஒரு சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயோ போட்டுட்டோம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது நம்பகத்தன்மையான ஒரு இடத்துல இருக்கும். அவ்வளவுதான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 10 வருஷம்னா என்னுடைய வந்து இன்வெஸ்டபிள் அமௌண்ட் வந்து 9 years தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி தான் கொடுக்குன்றதுனால இந்த கால்குலேஷன் எடுத்துட்டேன். அஸ்யூமிங் இந்த கோலுக்கு சும்மா ஒரு ரேண்டமா ஒரு ஹை இன்சைட்ல எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஈக்விட்டில 12% தர்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல யாருக்காவது கான்ஃபிளிக்ட் இருக்கா? சிலம்புக்கு இருக்கலாம், இல்ல வந்து சொக்குக்கு இருக்கலாம், தீபக்கு இருக்கலாம். 12% தான் நிஃப்டி வந்து கடைசி 20 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தந்த ரிட்டர்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூகுள்ல நீங்க அடிச்சாலும் அதான் வரும். இல்ல 12% விட அதிகமா பண்ண முடியும்ன்றதுன்னா நம்ம மாத்தி போட்டு பார்க்கலாம். பட் ஃபார் த பேசிக் கால்குலேஷன் 12% வச்சுக்கிறேன். நெஃப்டியா? நிஃப்டின்னு இல்ல, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் லாங் டேர்ம் அரௌண்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னா வருஷத்துக்கு 12% அது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் கொடுக்குன்றது தான் ஒரு நார்மல் கால்குலேஷன், ஒரு சேஃபான கால்குலேஷன். இதுல யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிளிக்ஸ் இருக்கா? இல்ல கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு? கம்மியா இருக்கு, நான் 15 போலாம்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்தது வேற யாருக்காச்சும்? 12% ஓகே தான். 12% ஓகே தான். நமக்கு ஜாஸ்தியா கிடைச்சதுன்னா சீக்கிரம். அதுதான் நான் சொல்ல வரேன் சுக்கு. உனக்கு ஆன்சர் நான் அதான் சொல்ல வந்தேன். தீபக் சொல்லிட்டாரு. அதாவது எப்பயுமே நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது ரிஸ்க் வந்து நம்ம எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணணும். worst கேஸ் எனக்கு 12% கிடைச்சது அப்படின்னா ஓகே, நீ இன்னும் கூட 10% நான் போட்டேன், பட் நான் இந்த மீட்டிங் பர்பஸ்க்காக நான் 12% போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஏதாவது கிடைக்கலனாலும் 10% ஓகேன்னு. யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? சும்மா ஒரு ரேண்டமா ஒரு ஃபிகர் செலக்ட் பண்ணுங்களேன். இதை நான் அச்சீவ் பண்றதுக்கு இன்னில இருந்து மாசம் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்? 65,000. அது வேற ஏலம் விடுற மாதிரி விடுவோம். 65,000. அடுத்தது 85 நினைக்கிறேன் நான். இல்ல எல்லார்ட்டையும் பதில் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிலம்பு சொல்லுங்க, கை காட்டாதீங்க. 1. ஓகே, ஹரி? இல்ல சார், ஐடியா இல்ல. இல்ல நான் அதுவும் பதிலா ஏத்துக்கிறேன், புரியுது. ஆமா, சி எஸ்ஐபி மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். 1.5 கோடி ஹோம்க்கு மட்டும் தானே கேக்குறீங்க? இப்போ ஹோம் நான் எடுக்கிறேன், நான் எல்லாத்தையுமே ஆபரேட் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே ஒருத்தருடைய ட்ரீமா இருக்கு அப்படின்னா 240 நான் வந்து எஸ்ஐபி பண்ணணும். இப்போ நான் வந்து ஹோமை வந்து நான் இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்றேன். 15 வருஷம் கழிச்சு கூட ஹோமை பண்றேன்னா அது வந்து 180 மாறிடும். இல்ல நான் ஹோமையே எடுத்துடுறேன் ராஜா, எனக்கு ஹோமையே வேணான்னாலும் ஐ வாண்ட் டு பே 88,000. ஹோம் இருக்கு இல்ல ஹோம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற கன்சிடரேஷன்ல இப்போ நான் சொக்கு சொன்ன மாதிரி ஹோம் வந்து பார்த்தா எனக்கு 1 crore போட்டுக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் நான் என்ன கேட்கிறேன், 1 crore ஹோமா கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு 1.5 லட்சம் வந்து பார்த்தா எஸ்ஐபி பண்ற ஸ்டேஜ்ல நம்ம இருக்குமா? ஏன்னா ஒரு கால்குலேஷனா பார்த்தா 1.5 லட்சம் நான் எஸ்ஐபி பண்ணாதான் என்னால இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுன்றது அட்லீஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்கு உண்மை. கரெக்டா? இந்த உண்மை வந்து பார்த்தா எனக்கு உண்மையிலே சட்டுன்னு சொல்லுங்க. சிலம்பு ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல உண்மைதான், பட் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் 1.5 லட்சம் இயர்லியா?
ஆடாப்பா சூப்பர்டா தம்பி. மந்த்லி எஸ்ஐபினாலே மந்த்லி தான். சாக்காவாத உண்மையிலே. ஏன்னா இங்க பாரு, உன் ஹோம வந்து நீ 10 வருஷம் 15 வருஷத்துல வந்து பார்த்தா 1 கோடி ஹோம் வந்து பார்த்தா 2.25 கோடி ஆயிடும். இதை நீ வந்து இன்னைக்கு நீ வந்து பார்த்தா 63,000 எஸ்ஐபி பண்ணாலும் பியூட்டி எப்படி பேங்க் சம்பாதிக்கிறான்னா இப்படிதான் சம்பாதிக்கிறான். ஒன்ட்ட இன்னைக்கு இஎம்ஐயா வந்து பார்த்தா வாங்குற காசு தான் அவன் எடுக்கிறான். அதே எஸ்ஐபியா பண்ணாலே அந்த ஹோமை வந்து பார்த்தா நீ அசால்ட்டா எடுத்துடலாம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு வந்து அதை செய்யற அளவுக்கு வந்து பார்த்தா ஓகே இதை நம்ம ஸ்ட்ராங்கா நிப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்கா டிசிப்ளின் வேணும். இஎம்ஐயை டிசிப்ளினா கட்டுவேன், ஆனா எஸ்ஐபியை டிசிப்ளினா பண்ண மாட்டேன். இதுதான் மேட்டர். ஓகேவா? அதேதான்ப்பா அதேதான். ஏன்னா எஸ்ஐபியை கேன்சல் பண்றது ரொம்ப ஈஸி, அது டிசிப்ளின் ஈஸியா பிரேக் பண்ணும். ஆனா இஎம்ஐயை கேன்சல் பண்ணனா அடுத்த 2வது வாரம் 3வது வாரம் வந்து நிப்பாங்க, அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஓகேவா? இந்த டிசிப்ளினை இஎம்ஐ காரண்ட்டை நீ கொடுக்கறதுக்காக நீ கொடுக்குற காஸ்ட் தான் அந்த எக்ஸ். அது ஒரு தனி கால்குலேஷன் வேணா, நான் போட்டு எக்ஸல் அனுப்புறேன் எவ்வளவு காஸ்ட் நீங்க பே பண்றீங்கன்னு. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், இதை நான் வந்து சொல்லணுன்றதுக்காக தான். ரெண்ட் வர்சஸ் பைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு. ஓகேவா? அதை அனுப்புறேன், நீங்க உங்களோட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டு பாருங்க. அதுல உங்களுக்கு கிளியரா அந்த எக்ஸல் கொடுப்பாங்க, அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட் என்னன்னா, இதையே என்னால ஜீரணிக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1.5 லட்சம் நான் இப்போ கொடுத்தேன்னா இப்போ என்னுடைய எக்ஸ்பென்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை இப்போ நான் கோலை காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லை, இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய சத்துன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதே தெரியாம நம்ம இத்தனை வருஷமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸ்டெப் அப் பண்றதுனால இதை கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் இப்பவே கேள்விப்பட்டிருப்பீங்க, மாசம் சம்பளம் ஏறுற மாதிரி, வருஷம் சம்பளம் ஏறுற மாதிரி 10% நான் ஸ்டெப் அப் பண்ணேன்னா இதே 1.5 லட்சத்தை 84,000, அதாவது இஎம்ஐ ஸ்டெப் அப் ஆகாது, எஸ்ஐபி நீ நினைச்சாதான் ஸ்டெப் அப் ஆகும். 10% நீ 20 வருஷமும் பண்ணா மட்டும்தான் இந்த 84 கரெக்ட். ஓகேவா? இந்த 84 பார்க்க லுக்ரேட்டிவா இருக்கும், ஆனா அந்த 84 பண்றதுக்கு வெரி வர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிசிப்ளின் தேவைப்படும். அதாவது காம்ப்ரமைஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிசிப்ளின் தேவைப்படும். அப்பனா மட்டும்தான், இல்லைன்னா எக்ஸல் போலி சொல்லிடும், ஆனா உன்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில பண்ண முடியாது. சி ஓவராலா இங்க நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இல்லை நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது கோல்ஸ் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னால் கம்மி பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பார்த்துட்டேன். வீடுன்றதே நான் கம்மி பண்ணிட்டேன். என்னோட குழந்தை மேரேஜை நான் கம்மி பண்ண முடியுமா? முடியாது. மேரேஜ் கம்மி பண்ண முடியாது, ஸ்டடீஸை கம்மி பண்ண முடியாது, ரிட்டையர்மெண்ட்டை கம்மியே பண்ண முடியாது. பட் இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக் தான். பட் நான் சொல்ல வர விஷயம் வந்து, எல்லாருமே எதுக்காக பிளான் பண்றீங்களோ இல்லையோ, கிட்ஸ் மேரேஜ் லோன் கொடுப்பான், கிட்ஸ் படிப்பு லோன் கொடுப்பான், வீட்டுக்கு லோன் கொடுப்பான், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கவே மாட்டான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிராவல் பண்ணாலும் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை முதல் முக்கியமான கோலா வைங்க. ஏன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்ல உங்களை நம்பி 10 காசோட லோன் கொடுக்க யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ உங்க ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணாதான் உங்களால நிம்மதியா அந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடக்க முடியும். அது வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன வீடியோ வந்து பார்த்தா நான் சொல்றேன். அது உங்களுடைய சைடில் எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோல் ஷுட் பி ரிட்டையர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் மேரேஜ், அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஹோம், எதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு தெர் இஸ் நோ எய்டு, நோ லோன். எல்லாத்துக்கும் லோன் கொடுப்பாங்க, அந்த குழந்தைங்க பேர்லேயே லோன் கொடுப்பாங்க, இல்லை கம்பைன்டு பேர்ல லோன் கொடுப்பாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களால் லோனை எடுக்கவே முடியாது. அதை கொஞ்சம் சேஃபா பிளான் பண்ணிக்கிங்க. சி இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐ டிட், இந்த 12%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் அசம்ஷன். பட் என்னால் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் என்னால் பண்ண முடியல. இப்போ என்னுடைய கேபிட்டலையும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இப்போ இருக்கிறதுலே ஏற்கனவே கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த 1 கோடியை கம்மி பண்ணணும்னா 50,000 கம்மி பண்ணணும். ஆனால் 50,000 இல்லாமல் என்னால் இப்போ வாழ முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இது எதையுமே கம்மி பண்ண முடியல. இப்படி கம்மி பண்ணாலும் என்ன மிஞ்சி போனால் பண்ணிட முடியும்? இந்த 85,000 வந்து பார்த்தா மிஞ்சி போனால் நீங்கள் வந்து பார்த்தா நானே கம்மி பண்ணி காட்டுறேனே, 20 லேக்காக போடுவோம் இதை, 76,000. ஓகேவா? அதுவும் ஸ்டெப் அப்ன்றது வந்து அது டபுள் சைட் ஸ்வாட் மாதிரி. நீங்க ஸ்டார்ட் பண்ண ஈஸியா இருக்கும், ஆனா கண்டினியூ பண்றதுக்கு நான் இதையே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். பட் இது ஒரு வழின்றது தான் நான் காமிக்கிறேன். 140 நான் இன்னைக்கு எஸ்ஐபி பண்ற நிலைமையில இன்னைக்கு இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் இருக்கும்? இது வந்து நம்மளுடைய வந்து ஹார்ட் ட்ரூத். நமக்கு வந்து நம்மளை அடிக்கிற நேரத்துல நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வாய்ப்பே இருக்காது. பட் இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கமிங் பேக் டு த பாயிண்ட், இது வந்து இந்த பிளான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு.
எப்படி இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு. முன்னாடி இருந்த இன்ஃப்ளேஷன் வேற, இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் வேற. முன்னாடி வந்து எஜுகேஷனுக்குன்னு பெருசா எதுவும் செலவு பண்ணல, அப்ராட் அனுப்புறதுக்கு மட்டும் தான் பெரிய செலவு இருந்துச்சு. அப்படி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசா செலவு பண்ணல. பட் இன்னைக்கு எல்கேஜி கிடைக்கிற குழந்தைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் அட் 10 to 12%. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் அட் 14%. அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம்னு சொல்றேன். ஓகேவா? காரோ இல்லை டிராவலோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரைசிங் ஃபாஸ்ட், மோர் தென் அவர் சேலரி, மோர் தென் அவர் எஃப்டி. ஸோ இது கிளியரா இருந்துச்சுன்னா, இதே ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இருந்துச்சு. இந்த ஷாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா என்னால் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். டென்யூரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கை வைக்க முடியுமான்னா, அந்தந்த கோலுக்கு அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, ரிட்டர்ன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்ற முடியுமா. இப்போ சொக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குது, 15% நம்ம போடலாமா. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் நான் போனேன். சரி, இப்போ இது வந்து எதையும் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் இல்லை. PNR/100 தான் நம்மளுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்னு. பிரின்சிபல் கை வைக்க முடியாது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்னுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னால் கம்மி பண்ண முடியாதுன்னும் போது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் என்ன மோட்ஸ்லாம் இருக்கு. இந்த மோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸல் அனுப்புறேன். ஏன்னா ஏற்கனவே நான் நினைச்சதை விட டைம் அதிகமாக இதில் எடுத்துட்டேன். இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி மோட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், சேஃப்டி வைஸ், ரிட்டர்ன் வைஸ், லிக்விடிட்டி வைஸ், லாக்இன் வைஸ், டாக்ஸ் பெனிஃபிட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என் அனுபவத்தில் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அனலைசிஸ்ல எனக்கு வந்து பெஸ்ட்டாக படுறது அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்றேன். பட் இதை தாண்டி இந்த டீமுக்கு அட்லீஸ்ட் வேற ஏதாவது பெஸ்ட்டாக படுதா. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப் வந்து சேஃப்டி அதிகமாக இருக்கு, பட் இருக்கிற ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டுட்டு போயிடும். அதே சேம் கிங் விபிஎஃப் கோல்டு நவ் இட் இஸ் பிகமிங் எ குட். பட் இதுக்கு முன்னாடியும் ரொம்ப குட்டா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு கோல்டு. பட் கோல்டு வந்து ஸ்டாக்னண்டா இருந்தாலும் உங்களுக்கு லாங் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெட்ஜ். ஏன்னா டாலர், இந்தியாவுடைய ஐஎன்ஆர் அதை கம்பேர் பண்ணும்போது கோல்டு தவிர வேற எந்த ஒரு ஹெட்ஜும் நம்மகிட்ட கிடையாது. அதனால எவ்வளவு முடியுமோ ஒரு 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வாட்ச் மினிமம் கோல்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ நியூ ரிஜிம் வந்ததுக்கப்புறம் இஎல்எஸ்எஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. எஸ்ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சு இதில் மக்கள் தான் பெனிஃபிட் ஆகிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு இம்பாக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டாக நடக்கல. ஸோ அதனால தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வரவும் வராது. என்பிஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது. என்பிஎஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஃப்லைனை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். பட் என்பிஎஸ் போடாதவங்க எம்ப்ளாயர் என்பிஎஸ் போட்டு தயவு செஞ்சு உங்களோட டாக்ஸை சேவ் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கான கார்பஸை இதில் பில்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் ரியல் எஸ்டேட்ல. ஸோ இதை வந்து நான் இங்க பேச விரும்பல. மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் கேஸு, டைரக்ட் ஈக்விட்டி, இந்த 3 தான் ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிற விஷயமே. கிரிப்டோ ஹைலி ரிஸ்க்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கும் ஒன்று தான். ரெக்கரிங் டெபாசிட்டும் அதே தான். எல்ஐசி, யூலிப்லாம் பேசவே தேவையில்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற 3 ஆப்ஷன் இதுதான். இந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் உங்ககிட்ட கூட சேர்க்க மாட்டான். மியூச்சுவல் ஃபண்டும் டைரக்ட் ஈக்விட்டின்னா இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய ஒரே விண்டோ. இந்த விண்டோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சும்மா குயிக்காக அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐடியலாக டிசிப்ளின்டாக இருந்தால் மட்டும்தான் ஈக்விட்டி உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாமே தவிர இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். பட் மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ ஒரு ஐபிஓ வருது, இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு ஐபிஓ வருது, ஓயோன்னு ஒரு கம்பெனியோட ஐபிஓ வருது. பட் ஓயோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வேல்யூடு கம்பெனி. அதை வந்து நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் உள்ளவன் எவனும் வாங்க மாட்டான். பட் ஓயோ வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்கிட்ட வித்துட்டு போயிடுவான். மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் நம்ம பணத்தை வச்சு தான் வாங்குறான். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேம் விச் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இது ஸ்கேம்னு இப்போ தெரியாது. பட் எஃப்டி எப்படி வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ, ஆர்டி நமக்கு வந்து மட்டும் சப்போர்ட் பண்ணிடாதுன்னு எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணிடாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு மாசஸ் கேனாட் மேக் மணி. அந்த மாசஸ் வந்து பார்த்தா ஒரு இடத்துல எஸ்ஐபிக்கு போகுது அப்படின்னா அந்த எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தா கம்மியாகும். ஏன்னா எல்லாரும் ஒரு சின்ன சின்ன பீஸ் ஆஃப் பை எடுக்கும்போது, அந்த பீஸ் ஆஃப் பை எடுக்கும்போது வந்து பார்த்தா ஏற்கனவே வந்த ரிட்டர்ன் 20% காமிச்சிருந்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மாசா போய் ஒரு இடத்துல விழும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது கால்குலேஷனாக காட்டணும்னா அது தனியாக ஒரு செஷனாக போகும். ஸோ அதனால நம்ம அதை தனியாக பேசணும்னா பேசலாம். என்னுடைய சஜஷன் வந்து டைரக்ட் ஈக்விட்டி. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த டைரக்ட் ஈக்விட்டியில் ஒரு நல்ல அவேர்னஸோ இல்லை ஒரு நல்ல நாலேஜோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினா கூட தப்பிச்சிடலாம். ஆனால் டிசிப்ளின் இல்லாமல் நம்ம இறங்கணும்னா
நாலேஜ் இருந்தாலும் அவேர்னஸ் இருந்தாலும் அந்த டிசிப்ளின் இல்லைன்னா தூக்கிடும். இந்த டிசிப்ளின் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம், பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். இது 2 இருந்ததுன்னா அலாங் வித் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கண்டினியூவா கொண்டு போகலாம். ஸோ இது எனக்கு வந்து வித் சோ மெனி பெயின்ஸ் கிடைச்சது. இதை வந்து நான் எப்படி இதை ஷேர் பண்ணலான்றது தான் இந்த ஓவரால் மோட்டோ. ஏன் ஐ எம் சஜஸ்டிங் டைரக்ட் ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவியட் என்னன்னா, நம்ம வந்து இது டிசிப்ளினாக பண்ணணும், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் வந்து சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறேன். வேற ஏதாச்சும், அதாவது வை ஈக்விட்டி, வை நாட் திஸ் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஏன்னா இதை கிளியர் பண்ணாமல் நான் அடுத்த ஸ்டேஜ் போனேன்னா எனக்கு வந்து சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி இருக்கும். அதனால சார் கேட்குறேன். இல்ல சார். தீபக், சார், சோக்கு. ஓகே இது என்பிஎஸ் சொன்னீங்கல்ல, ஆமாங்க. என்பிஎஸ் வந்து அது மேண்டேட்டரி தானே? அது ஆப்ஷன் கிடையாது. அது ஆக்சுவலா ஆப்ஷன் ஃபார் எவ்ரிபடி. பட் அது நம்ம அட்லீஸ்ட் நம்ம இன்னர் சர்க்கிளுக்குள்ள மேண்டேட்டரியா வச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்னு ஒன்று சொல்றேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எனார்மஸ் டிசிப்ளின் வேணும். நம்பர் 1 நான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஓகே நான் இந்த ஷீட்டை காட்டல உங்களுக்கு. நான் வந்து என்னுடைய கோலுக்கு பிளான் பண்றதுக்கு வந்து நான் இதை தான் பண்ணியிருக்கேன். ஹோமு, ஸ்டடீஸு, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் 3 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 கோடியை நான் எப்படி பில்ட் பண்றேன்னா, என்பிஎஸ்ல பில்ட் பண்றேன், இபிஎஃப்ல பில்ட் பண்றேன். பிஎஃப் கட் பண்றாங்க இல்லையா, அதுல பில்ட் பண்றேன். நான் ஓனா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா ஒரு 1 crore பில்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய பேசிக் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத கோல்ஸ். 1.5 கோடி வீடு, 30 லட்சம், 20 லட்சம், 20 லட்சம். இது வந்து பேசிக். இதுல ரிட்டையர்மெண்ட்னா 3 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். ஏன்னா என்பிஎஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14% போட்டுட்டு இருக்கேன், இபிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% போட்டுட்டு இருக்கேன். அது வந்து 1 crore மாறுமான்னு தெரியாது. பட் அந்த வகையில் எனக்கு ஒரு 1 crore வந்தா நல்லா இருக்கும்னு நான் விஷ் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய ஓன்ல தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே. நான் இந்த என்பிஎஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ நம்ம டைட்டன்லயே ஒரு கொலீக் வந்து சொன்னாரு, தெரியல சிம்பு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க வந்து என்னால வந்து வேற எந்த மெத்தட்லயும் வந்து பணம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, நான் அக்செப்ட் பண்றேன். அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட் 3 monthsல வந்து பார்த்தா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே ரீடைரக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிட்டு இருந்த எஸ்ஐபி, இஃப் ஐ டேக் இட் த ஓன் கண்ட்ரோல்னா எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும் போது நான் ஏன் பண்ணக்கூடாது? இது ஒரு காரணம். பட் என்பிஎஸ் ஏன் நான் அந்த பக்கெட்குள்ள வைக்கல அப்படின்னா, என்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் ஆஃபர் சேல் மாதிரி எனக்கு 30% டிஸ்கவுண்ட்ல வருது. என்னுடைய டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% டாக்ஸ் லாப்ல இருக்குன்னா, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து என்பிஎஸ் எனக்கு வந்து பேண்ட்வித் அலோ பண்ணுதுன்னா, நான் ஐ எம் பேயிங் 70,000 தான். அது 1 lakh இருக்கலாம். பட் அந்த 1 lakhனால 30,000 ஐ எம் சேவிங் இன் டாக்ஸ்ன்றதுனால நான் இதை வந்து ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா தான் பாக்குறேன். 1 lakh பே பண்ணி எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து 70,000 பே பண்ணி எனக்கு கிடைக்குதுன்னா லெட் மீ கோ அப்படின்றது தான் என் ஐடியா. இப்போ இது ஏன் வச்சிருக்கேன்னா ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் மாதிரி தான். இப்போ நான் போயிட்டு இருக்க பாதை வந்து கோல்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% சொல்றணும், அதே மாதிரி தான் என்பிஎஸும் ஒரு சேஃபான அசெட்ல வந்து ஒரு 10% இருக்கட்டும் போர்ட்ஃபோலியோல. நான் எல்லாத்தையுமே அக்ரெசிவா மாத்திட்டு ஏதாவது ஒரு கிராஷ் வந்துச்சு, அந்த கிராஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எங்க இருந்தா ஒரு இடத்துல எடுக்கணும் இல்லையா? என்பிஎஸ்ல நம்மளுடைய முக்கியமான கோல்ஸுக்கு எடுத்துக்கலாம், படிப்புக்கு எடுத்துக்கலாம், மேரேஜுக்கு எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது இன்கேஸ் அந்த மேரேஜ் அப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிராஷ், இல்லை கிராஷ் ஆயிடுச்சு கோவிட் மாதிரினா, அதை கை வைக்காம நான் என்பிஎஸ் எடுக்க முடியும்னா இட் இஸ் அன் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஃபார் மீ. ஏன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஹை ரிஸ்க்ல இருக்கிறதுனால ஒரு சேஃபஸ்ட் அசெட் இருக்கட்டும்ன்றதுக்காக இது ஒரு காரணம். செகண்ட் வந்து 30% டிஸ்கவுண்ட்ல எனக்கு வரதுனால நான் வச்சிருக்கேன் என்பிஎஸ். என்பிஎஸ்ல வெரி கிளியர்லி டிஸ்க்ளைமர் என்னன்னா, உனக்கு 60% தான் உனக்கு ரிட்டர்ன் வரும், அந்த மற்ற 40% வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆனுவிட்டியா தான் வரும். அந்த ஆனுவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு இன்கமா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ஆனுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நீட் இட். அந்த ஆனுவிட்டி வேணும்ன்றது இப்ப தெரியாது, பட் அதாவது ஒரு சேஃப்டி அப்படின்றது ஒரு போர்ஷனா இருக்கட்டுமேன்றதுக்காக வச்சிருக்கேன் நான். இன் கேஸ் ஒரு 10 வருஷத்துல என் போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ஆயிருச்சுன்னா என்பிஎஸ் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து பணம் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. என்பிஎஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. வை ஷுட் ஐ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் போயிடுவேன், ரிட்டையரே ஆயிடுவேன். முதல்ல என்பிஎஸ்க்கு ஆப்ஷனிட்டியே இருக்காது. என்ன இந்த இடம் வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ஈவன் தோ அந்த டைம்ல இது எனக்கு தெரிய வரும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸே 20 lakhs ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பிஎஃப், என்பிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 20 lakh பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். 20 lakh பில்ட் பண்ணி வச்சாலும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அன்ஆன்சர்டா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கிராஷ் வருது, அந்த கிராஷுக்கு முன்னாடி எப்படி விற்கிறது அது தெரியாது. இல்லை கிராஷ் வரல, எனக்கு பணம் வேணும், எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அதுவும் தெரியாது. என்ன நான் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும் அப்படின்னா, ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க நான்.
அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் பண்ணது என்னன்னா, ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களையுமே நான் ரொம்ப பார்த்து ஃபில்டர் பண்ணி வச்சேன். அவங்க என்ன ஸ்டாக் சொன்னாலும் எனக்கு மனசுல ஓகேன்னு பட்டுச்சுன்னா வாங்குவேன். அவங்க என்ன ஸ்டாக் வந்து பார்த்தா வேணான்னு சொல்றாங்களோ அதை அவாய்ட் பண்ணிடுவேன். இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நானே செக் பண்ணுவேன். இதுதான் நான் பேசிக்கா பண்ண அனாலிசிஸ். இதை விட ரொம்ப ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதெல்லாம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ்ல ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேர் சொல்றதுல சரியா தப்பான்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தேனே தவிர அன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணது கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணது கிடையாது, சார்ட்டை பார்த்தது கிடையாது. ஓகே இவன் சொல்றான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியே 20 லேக் போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா எனக்கு என்ன ஸ்டில் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஸ்டில் அந்த அந்த கடிவாளம் என்கிட்ட இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் எது பெருசாகுது, எப்போ எதை ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது எனக்கு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதை எந்த தைரியத்தில் ஹோல்ட் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் இந்த வென் டு பைன்றது கூட ஈஸி, எல்லாருமே சொல்லுவாங்க. பொதுவாக நான் வந்து ஒரு பர்சனை மென்ஷன் பண்ண விரும்பல. பட் தமிழ்ல ஆமா இப்போ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு வயசான மனுஷன். ஓகேவா? அவர் வந்து எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுவாரு. ஆனா எப்ப அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது மட்டும் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே லாங் டர்மா போறாங்க. இந்த லாங் டர்ம் ஏன் நமக்கு செட் ஆகாதுன்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா? லக்கி பஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப உள்ள போறது முக்கியம் இல்ல, எப்ப கரெக்டா வெளியே வராங்கிறது தான் முக்கியம். ஆமா, அது எப்ப வெளியே வர்றது முக்கியம். பட் நான் வந்து வெளியே வராம அதிலே இருக்கிறதுனால பெனிஃபிட் தானே அப்படின்னு உங்களுடைய மைண்ட் பேசுச்சுன்னா அதுக்கு பதில் வச்சிருக்கேன். அதுதான் நான் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வை இட் இஸ் நாட் குட். குட்னு சொல்றதை விட வை இட் இஸ் நாட் பெஸ்ட்னு சொல்றேன். குட் தான், எதுவுமே வழி இல்லாதவனுக்கு. இப்போ நீங்க இந்த 4 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க, நான் இங்க சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்க, பண்ணணும் பண்ணாதும் உங்களோட இஷ்டம். பட் இது எதுவுமே தெரியாதவனுக்கு மியூச்சுவல் ஃபண்டும் லாங் டர்ம் தான் பெஸ்ட் சொல்யூஷன். அதை நான் வந்து டினையே பண்ணல. பட் இதை விட வந்து ஒரு அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கு, அது எனக்கு ஆக்சசிபிளா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு போறது பெஸ்ட்ன்றதான் என்னோட சஜஷன். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கொஸ்டின்ஸ் ஈவன் தோ நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண நினைச்சாலும் ஸ்டில் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அந்த கன்ஃபியூஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ விற்கிறது அப்படின்ற கான்செப்டே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸ்டில் இந்த மூமெண்ட் வந்து இந்த கோலுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாக, இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த கோல்லாம் ரீச் பண்ணிவிடுமா அப்படின்றது உண்மையிலேயே நான் உட்கார வச்சு யோசிக்க வச்சுது. இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னுடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் த ரிட்டர்ன் வித்தவுட் கேம்பிளிங் த மணி, இது ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஹவு டு இன்க்ரீஸ் ரிட்டர்ன்றதை தாண்டி ஹவு டு பிளே இட் சேஃப், ஹவு டு நோ இட், அதாவது உன் கண்ட்ரோலில் மணியை ஹேண்டில் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை யூடியூபருடைய வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லையோ இல்லை யூடியூபருடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லையோ நீ ரன் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, அது என் கண்ட்ரோலில் எத்தனை நாள் யூடியூபோடு இருக்க போகுது, என் கண்ட்ரோலில் என்னைக்காவது வந்து தானே ஆகணும் அப்படின்றதுக்காக அக்ரஸிவாக நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ண, நிறைய ஸ்பெண்ட் பண்ண மணியை. ஏன்னா பிகாஸ் எனக்கு தெரியும் என் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டு ரீச் 1 crore வெரி சூன். 1 crore மாறப்போகுது அப்படின்னா இன்றைக்கே நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு நீ எப்படி வந்து ஸ்ட்ரக்சர்டாக யோசிக்கலாம். உனக்கு தெரியலையா, யூடியூப் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா, நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணு, நிறைய. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு சேல்ஸ் பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மலா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து எனக்கு எது என்னுடைய வந்து ஐடியாலஜியோட ரெசனேட் ஆச்சோ, என்னுடைய இப்போ ஹரி கேட்ட கொஸ்டின் என்னுடைய முக்கியமான கொஸ்டின். ஐ கேன் நாட் ஸ்பெண்ட் ஸ்க்ரீன் ஃபுல்லி, என்னுடைய ஃபுல் டேவையும் நான் ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது என்னுடைய மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஜாப் தான் என் லைஃப்பை ஃபியூல் பண்ணிட்டு இருக்கு. அதை ஹார்ம் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ண விரும்பலை. அதனால நான் தேடிட்டு இருந்ததுல 10 பேர் அட்டன் பண்ணனா அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வைப்ரேஷனுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆச்சு. அதனால நான் அதை பிக் பண்ணிக்கிட்டேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து என்னுடைய 5 years எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், எப்படி நான் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தனோ எதெல்லாம் நான் எலிமினேட் பண்ணணும்னு பார்த்தேன். எலிமினேட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் பிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்கள வந்து ஒரு வேலிடேஷன் பாயிண்டாக வைக்கலாமே தவிர பட் அவங்கள வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக நான் வைக்க விரும்பலை. அவங்க தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வச்சேன், இல்லை நியூஸ் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சேன் அப்படின்னா நியூஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டரில், அது வந்து எவ்வளோ பெரிய போகஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ இட் வித் ப்ரூஃப். நியூஸை ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கீங்க. இங்கே வந்து ஆக்டிவாக வந்து ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணுறது சொக்கு. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தம். அந்த சொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற அப்படி சொக்கு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லை சிலம்பும் பண்ணிட்டு இருக்க அப்படி. தீபக் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டிஸில்? இல்லை சார், நம்ம அந்த பக்கம் போகல. அவங்க 2 பேருடைய ஃபீட்பேக் வந்து ஒன்று தான். நீங்கள் சொல்லலாம் நியூஸை வந்து ஃபாலோ பண்ணதுனால ப்ளஸ் இருந்துச்சா மைனஸ் இருந்துச்சா, உங்களுடைய அனுபவம் என்ன? 50-50 தான். சிலம்பு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சிருக்கா நியூஸை ஃபாலோ பண்ணதுனால?
இல்லங்க. ஓகே, ஸோ நம்ம ஜெனரல் டீட்டெயிலாக நியூஸ்னா நீங்க சொன்ன யூடியூப் பிக்ஸ் தான், நீங்க சொல்ற யூடியூப் பிக்ஸ் தான். இன்னும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ரிலேட் பண்ண முடியும். பட் இங்கே நமக்கு ரொம்ப லிமிடெட் பீப்புள் இருக்கனால ரிலேட் பண்ண முடியல. பட் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுன்னா பிகாஸ் நான் வந்து NETV CNBCலாம் பார்ப்பேன். அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்த்து அதை வச்சு நான் வந்து ஒரு கியூ எடுத்துட்டு நான் அடுத்த டெசிஷன் எடுப்பேன். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ராப்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சி ஓவராலாக எனக்கு தெரிஞ்சதில் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு ஹரி கேட்ட அதே கொஸ்டின் தான் என் மனசுலேயே வச்சுருந்தேன். எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் இன் டைரக்ட் ஈக்விட்டி. பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆப்ஷன் அண்ட் இன்ட்ராடே டிமாண்ட்ஸ் யூ டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆப்ஷன் பண்ணாலும் சரி இன்ட்ராடே பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூச்சு போயிட்டு வரதுக்குள்ளே உங்களுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி யுவர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் சேவிங்கே போகிற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் பையிங் அண்ட் இன்ட்ராடே. ஐ எம் ஸ்டில்லிங் ஆப்ஷன் பையிங். Option selling is still a good lucrative thing, but we cannot do it. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 25 lakhs தாண்டிச்சு அப்படின்னா still you can do option selling. அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் செப்பரேட் கிளாஸ், நான் அது கிளாஸ்ல எடுக்கிறேன், ஓகேவா? பட் ஓவராலா ஆப்ஷன் அண்ட் இன்ட்ராடேன்றது நான் என்னுடைய லைஃப்ல இருந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் பையிங், யூடியூப் பிக்ஸ். எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தோணுச்சு. பட் ஆல்டர்னேட்டிவா இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா பிளே பண்றதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து தேடுதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய தேடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேடணும் அப்படின்னு தெரியணும்ல. நான் இங்க தொலைஞ்சிருச்சு இங்க தேடணும் அப்படின்னா வேற எங்கேயும் தேடக்கூடாது, ஈஸியா இருக்குன்றதுக்காக. யூடியூப்ல நிறைய ஆன்சர் இருக்குது. பட் எனக்கு என்ன கொஸ்டின்ன்றதை முதல்ல நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். என் கொஸ்டின் வந்து என்னுடைய கன்ஸ்ட்ரெயின்லாம் மீட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் ஹெல்ப் பண்ணும். ஸ்விங் ட்ரேடிங்னா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு 2 மாசத்துலயோ இது மேல ஏறும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த 1 மாசத்துல 2 மாசத்துல மேல ஏறிச்சுன்னா வித்தீங்கன்னா அது ஸ்விங் ட்ரேடிங். ட்ரேடிங் இன்வெஸ்டிங் அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, டார்கெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க, இந்த டார்கெட்ல நான் சேல் பண்ண போறேன்னு ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா அதுக்கு பேரு ட்ரேடிங். நான் வந்து டார்கெட்டே கிடையாது, ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நான் ஹோல்டு பண்றேன் அப்படின்னா அது இன்வெஸ்டிங். ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். இது ஓகே தானே, உங்களுக்கு கிளியர் தானே? இது ஏதாவது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கும் போதே இதை நான் 150 ரூபாய்க்கு விற்க போறேன், விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கனாலே அது ட்ரேடிங். ஆனால் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், இதை வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை கல்யாணத்துக்கு நம்ம வித்துக்கலாம் அப்படின்னா அது இன்வெஸ்டிங். வேர் தெர் இஸ் நோ டார்கெட் வேல்யூ செட் ஆல்ரெடி. நம்ம பண்ண போறது வந்து ஸ்விங் ட்ரேடிங். நமக்கு வந்து வாங்கும் போதே வேர் வி ஹாவ் டு செல்ன்ற ஃபிகர் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த ஃபிகர் தெரிஞ்சதுன்னா கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல வந்ததை வித்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் வரும், ஐ வில் ஷோ இட் இன் தி சார்ட், ஓகேவா? சி ஓவராலா என்னுடைய क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்ல வச்சேன். அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நான் சொன்னேன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்ப்ளோர்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட நான் வந்து கோர்ஸுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அது இதுன்னு ஸ்பெண்ட் பண்ணி இந்த 5 இயர்ஸ்ல சொல்றேன் நான். அதில் வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு யார் கூட ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டுச்சோ ஐ ஸ்டார்டட் த டிராவல் வித் தெம். எனக்கு இப்போ ஓரளவுக்கு கன்விக்ஷன் இருந்துச்சு. அந்த கன்விக்ஷனுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் திங்கிங் இதை வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. பட் இதை வந்து எதர்ச்சியா என் தங்கச்சி கூட உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவள் பார்ட் டைமா ஏதாவது பண்ணலான்னு கேக் பிஸ்னஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் சும்மா விளையாட்டா கேட்டேன், நீ பண்ண முடியாதா, இதை நீ நான் வேணா சொல்லித்தரேன் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைச்சு கேட்டேன். ஆனா அவள் வந்து என்னன்னா ஓகே இது பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சம்மர் ஹாலிடேல ஒரு 4 weeks வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன். ஆஃப்டர் தட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு 2.5 போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ டெவலப்ட் ஹர் செல்ஃப், ஓகேவா? அதுக்கப்புறம் அதே விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்க அத்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எனக்கே எதுவுமே கான்ஃபிடென்ட்டா தெரியாத போது அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு இத்தனை நாளா நான் எதுவுமே சொன்னது கிடையாது. பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். சேம் ஃபீலிங் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு, சேம் ரெஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவங்களுக்கே புரியுதுன்னா இது மற்றவங்களுக்கும் புரியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு நடந்த ஒரு இன்டர்னல் சேஞ்ச் என்னன்னா, நான் என்னுடைய முடிவை என் பணத்தை வச்சு எடுக்கும்போது எனக்கு என்ன பயம், ஃபியர், கிரீட் இருந்துச்சோ அவங்களுடைய முடிவை அவங்களுக்காக அவங்க பணத்தை வச்சு எடுக்கும்போது கரெக்டா எடுக்க முடிஞ்ச நாள் டிசிஷனை. வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும். இப்போ எனக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. இன்கேஸ் என் போர்ட்ஃபோலியோ 30 lakhsல நான் ஒரு முடிவு எடுக்க போறேன்னா நான் அவ்வளோ திங்க் பண்ணுவேன்.
ஆனா இப்ப சுமதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ண கேட்கறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெட் ஃபிளாக் இருந்ததுன்னா நோ டோன்ட் கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் நான் டோன்ட் கோன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த டோன்ட் கோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு அது வேணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா சுமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் தேவையில்லைன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கு என்கிட்ட. இந்த கிளாரிட்டியை என் போர்ட்ஃபோலியோல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுல எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவளுக்கு எப்படி எடுப்பணும் அப்படி எடு. இது ஏன் பணம் நினைச்சு வந்து பார்த்தா நீ பிசினஸ் பண்ணாத, இது வந்து பார்த்தா இன்னொருத்தர் பணம் நினைச்சு பண்ணு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. சி உங்களுக்காக நீங்க பண்ணும்போது ஒரு எமோஷன் உங்க கூட அட்டாச் ஆயிட்டே இருக்கும், ஒரு ஃபியர் ஒரு கிரீட் இருக்கும். ஆனா இது வந்து சுமதிக்காகவோ இல்ல அத்தைக்காகவோ பண்ணும்போது அங்க கிளியரா வந்து பார்த்தா ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அது சொல்லலையா பண்ணாத. இன்கேஸ் நான் பண்ணதுலயே நிறைய தப்பு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லும்போது எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இது நீங்க சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா பிஇக்குள்ள இல்லையே, இதை எப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் எப்படி என் கிரீடு என் ஃபியர் ப்ளே பண்ணிருக்குன்னு என்னால பார்க்க முடிஞ்சு. புரியுதா நான் சொல்றது? நான் வந்து வாங்கியிருக்க கூடாது அதை, ஆனா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் தட் ஸ்டாக். நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்குவேன் அதை. ஆனா இப்ப அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க தே ஆர் ஸ்டிக்கிங் இன் மை ஃபேஸ். இது பிஇ வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி இல்லையே, அப்ப ஏன் நீ வாங்குற, ஏன் என்ன ரீசனுக்காக வாங்க, என்கிட்ட பதிலே இல்லை. நேத்து கூட ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னாங்க சுமதி. ஆனா அது நான் வந்து போன ஒரு 3 மாசம் முன்னாடி ஜிடிடி போட்டிருந்தேன், அது ட்ரிகர் ஆயிருக்கு நேத்து. என்னுடைய ட்ரேட்ஸ் நான் என்னென்ன எடுக்கிறோன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது வந்து பிஇ வந்து நீ சொன்ன மாதிரி இல்லையே, ஏன் நீ வாங்கின அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் செக் பண்றேன் அந்த ஜிடிடியை வந்து 2 மாசம் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ நான் இன்னும் அதை ரிஃபைன் பண்ணல. எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்னோட நாலேஜ் வந்து எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகுறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. இது வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த ரீசன் செல்ஃபிஷ் ரீசன். நான் சொல்லியிருக்கேன் கர்மயோகம்ன்றது ஒரு செல்ஃபிஷ் ரீசன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறத நான் ரியலைஸ் பண்றேன். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிங் திஸ் டு ஒன்லி ஸ்மால் குரூப். நான் இதை வந்து யூடியூப் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு கோர்ஸ் பிச்சாவோ நான் கொடுக்க விரும்பல. எனக்கு பிடிச்சவங்க செலக்ட் பண்ணி 4 பேரை கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓவராலா இதுதான் என்னுடைய ஜேர்னியை நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்றேன். மை ஹானஸ்ட் ப்ராமிஸ் என்ன அப்படின்னா நிறைய கிளட்டர்டா இருந்த அந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஃப்ரேம் பண்ணிக்க முடிஞ்சு, என்னை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் எனக்கு ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ்ல ஐம் ஸ்டார்டிங். இதில் வந்து எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நான் வந்து இருக்கிற வந்து ஓவரால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருந்து 98% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்கில் பண்ண முடியற அளவுக்கு உங்களை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்துடும் நம்பிக்கை இருக்கு. யூ கேன் பி யுவர் ஓன் ஜட்ஜ். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய எலிவேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் எனக்கு நான் ரியலைஸ் ஆச்சு. இது வந்து சுமதிக்கு ரியலைஸ் ஆனதையும் நான் பார்த்தேன், அத்தைக்கு ரியலைஸ் ஆனதையும் பார்த்தேன். ஸோ வித் தட் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் க்ரூக்கு நான் கொடுக்குறேன். சி டு ஸ்டார்ட் வித் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சனல் கொஸ்டின் இருக்கும். நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். மேபி இது வந்து சொக்குக்கு ரிலேட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாமே நான் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டில் ஐ எம் லூசிங் மணி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொக்கு எத்தனை தடவை நடந்திருக்கு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவியா சொக்கு? நீ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவேன். பண்ணுவ இல்லையா? எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு? ஒரு ஸ்டாப் லாஸ் நீ வச்சிருக்க, ஒரு டார்கெட் வச்சிருக்க. டார்கெட் ஸ்டாப் லாஸ்னா மற்ற ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டாக் நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா இந்த 100 ரூபாயில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு வந்துச்சு 10% கீழே இருக்குன்னா வித்துரு அப்படின்னா அது ஸ்டாப் லாஸ். அந்த இடத்துல நான் என்னுடைய பர்மிஷனே இல்லாம 90 தொட்டுச்சுன்னா அது வித்துரும். இந்த 100 ரூபாய் வாங்குற ஸ்டாக் எனக்கு 120 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போனா ப்ராஃபிட் புக் பண்ணு அப்படின்னா அது டார்கெட். என்னோட பர்மிஷனே இல்லாம அது வந்து பார்த்தா வித்துரும். இதுதான் டார்கெட் ஸ்டாப் லாஸ். இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ்ல ஒரு மேஜிக் என்னன்னா சொக்கு பதில் சொல்லுவோம். அப்படி எத்தனை தடவை உன்னுடைய ஸ்டாக் வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்கு, ஆனா அது ஹிட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி வெளியே வந்துட்டு அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் எத்தனை தடவை நடந்திருக்கு? நான் இது டேட்டாவே வச்சிருக்கேன். ஒரு 44 ட்ரேட்ஸ் பண்ணிருக்கேன் சரி லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல. ஓகேவா? வெரி சர்ப்ரைசிங். டேட்டாலாம் வச்சு பண்றது குட். ஆமா. அதுல வந்து ஒரு 16 ட்ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி கீழே போயிடும், நம்மளுக்கு ஜிடிடி ஹிட் ஆகி வெளியே வந்துரும். ஆனா ஒரு 2 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா திரும்ப ரிகவரே மேல போயிடும். நான் இத வந்து ரேண்டமா வைக்கிறது தானே. கரெக்ட். ரேண்டமா வைக்கிறது நம்மளோட டெக்னிக்கல் இல்ல ஒரு ஹஞ்ச். ஓகே இல்ல நான் சொல்ற கான்செப்ட் ஸ்டாப் லாஸே வைக்க கூடாதுன்னு சொல்றேன். இதுவே வந்து 98%க்கு வந்து பார்த்தா ஆப்போசிட்டா பண்றது. நான் சொல்ற கான்செப்ட் டோன்ட் கீப் ஸ்டாப் லாஸ். அப்புறம் என்ன பண்ணேன்னா உங்ககிட்ட நான் பேசிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டேன். சரி நான் தான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ ஸ்ப்ளிட் ஆகும்போது லாஸ் ஆனால் எப்போ ப்ராஃபிட் ஆகுது வித்துக்கலான்ற மைண்ட் செட் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே. அது ஒரு சில ஸ்டாக்ஸ்ல 2 நாள் ரெக்கவர் ஆயிடும். இல்ல ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம எலிக்கு பொறி வைப்போம் பாத்தியா? அதுதான் எக்ஸாக்ட்டா அதேதான். இது சொக்குவால எமோஷனலா கனெக்ட் பண்ண முடியும். பட் மத்தவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறோம், பட் அது சேஃப்டி கிடையாது, நமக்கு வைக்கிற ட்ராப். இதை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டில்
there is something left over. பட் நார்மல் கொஸ்டின் எப்போ என்டர் ஆகுறது, எப்போ வெளியே வர்றது, எவ்ரி டைம் இந்த கொஸ்டின் நமக்கு மைண்ட்ல ஓடும். அதுவே வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒருவேளை ட்ரேடிங் பண்றவங்களுக்கு என்ட்ரி ஆகுறது எப்போ, வெளியே வர்றது எப்போ, இதை யோசிக்கும் போதே எனக்கே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரெஸ் நான் அண்டர்கோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து பார்த்தா இல்லை பிஎம்எஸ் வந்து 30%, 40% காட்டுறாங்க, 20% காட்டுறாங்க. பட் ஸ்டில் நான் ஆவரேஜான ரிட்டர்ன் 12% தான் இருக்கு. எப்படி நான் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் பண்றது? இந்த 5% லாஸ்ட்லேயே நான் ஸ்டக் ஆயிருக்கேனே. இப்போ வந்து இன்ட்ராடே பண்ணியாச்சு, ஆப்ஷன்ஸ் பண்ணியாச்சு, ஈக்விட்டி பண்ணியாச்சு, ஸ்டில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து ட்ரேடிங் ஒன்லி வந்து பார்த்தா ட்ரேடிங் உனக்கு உண்மையிலே சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் ஓடும். ஸோ இந்த எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு இந்த வந்து செஷன் ஆன்சர் பண்ணணும்னு நம்புறேன். லெட் அஸ் see. ஓகேவா? பட் அகெயின் ஐ எம் ப்ராமிசிங் ஓரளவுக்கு வந்து பார்த்தா 98% ஆஃப் த பீப்புள் எப்படி பண்றாங்களோ அந்த 98% பக்கெட்ல இருந்து இந்த 4 பேரையும் வெளியே கொண்டு வர்றது தான் என்னுடைய முயற்சி. ஓகேவா? அதை தாண்டி வெரி ஹார்ஷ் ட்ரூத், ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான டெஃபினிஷன். தியரிலாம் விட்டுருவோம், இந்த தியரி எல்லாமே விட்டுடுவோம். அந்த தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை லிஸ்ட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க, எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக அதோடைய நார்மல் யூஸ் கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி பண்ணால் ஓடும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்ல போனோம். ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராக்டிக்கலானா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் 98% or 98% of the money and putting in 1% pocket or 2% pocket. அவ்வளவுதான். அவேர்னஸோட இருக்கவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தா இல்லாதவங்க கிட்ட, இக்னோரன்ஸா இருக்கவங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து பார்த்தா தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பார்த்தா மாத்துறதுக்கு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதா ஸ்டாக் மார்க்கெட். ப்ராக்டிக்கலா தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா சிம்பிள். இப்போ வந்து நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்ல உனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீ மினிமம் ஒரு 25 lakhs இருந்தா தான்ப்பா உன்னால பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நீ உங்ககிட்ட ஒரு 5000 இருந்தாலே வந்து பார்த்தா நீ ஸ்டாக் பண்ணலாம், சூப்பரா வந்து பார்த்தா 5000 10,000 மாத்தலாம், 10,000 30,000 மாத்தலாம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு கான்செப்ட் நான் எடுத்துட்டு போனேன்னா எந்த கான்செப்ட் எனக்கு மார்க்கெட்ல சேல் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 5000 கான்செப்ட் தான். பிகாஸ் அது அவ்வளவுதான் நிறைய பேர்ட்ட இருக்கு. இப்போ இதோட ஐடியாவே என்ன தெரியுமா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி தான். ஆப்ஷன்ஸும் அப்படிதான். ஓரளவுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இது எக்ஸாக்டா இன்சூரன்ஸ் சொல்ல முடியாது. பட் ப்ராசஸ் என்னன்னா, உங்ககிட்ட 1000 ரூபா இருக்கா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்தி ஐடியா தரேன் அப்படின்னா அவன் போட கசினோன்னு சொல்லலாம் சிம்பிளா. கசினோவோட ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாரு, அவன் வந்து வின்னிங் அதிகமா இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியில இல்லாத கேமை தான் வைப்பான். அதை நீ வின் பண்ணி ப்ராபபிளா வின் பண்ணா உனக்கு அதிகமான ஒரு பிரைஸ் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பிரைஸ் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆஹா சூப்பர் அப்படின்னு உனக்கு தோண வைக்கும். நீ ஒவ்வொரு தடவை விளையாடும் போதும் நீ 100 ரூபாய் தான் கொடுப்ப. ஆனா நீ 100 தடவை விளையாடி இருந்த அப்படின்னா உன்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் போயிருக்கும். இந்த 10,000 ரூபாய் புரியலப்பா? அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா பிகாஸ் இது வந்து டிசைனே அப்படிதான் பண்ணிருக்காங்க. அந்த டிசைனை புரிஞ்சுக்காத நிறைய வந்து பேர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையுமே நான் கணக்குல எடுத்துப்பேன். 2020ல ஷாப் ஃப்ளோர்ல நிறைய பேர் சும்மா ஆப்பை வந்து பார்த்தா கைட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண, அதில் இன்வெஸ்ட் பண்ண, அதில் இன்வெஸ்ட் பண்ண, இதில் பண்ண சொல்லுவாங்க. டைட்டன்ல சின்ன பசங்களாம் வந்து பார்த்தா இதில் இன்வெஸ்ட் பண்ண, அவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வந்துச்சுன்னு. எனக்குலாம் வந்து பார்த்தா என்னடா இவங்களாம் இப்படி பண்றாங்களே, நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வரும். அதுக்கப்புறம் நானும் சின்னதா போட்டேன், வந்துச்சு வரல ஓகே. பட் இந்த இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் போவாங்க. பட் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கா, இல்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்குமா, டைம் கொடுக்க ரெடியா இருக்குமா, இது நிறைய பேர்ட்டு இருக்காது. இதனால என்ன நடக்குதுன்னா ஒரு மேஜர் சங்க் ஆஃப் த பீப்புள் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்க மாட்டாங்க. பட் 10,000க்குள்ள நான் ப்ளே பண்ணிக்கிறேன், வந்தாலும் போதும் போனாலும் போதும் அப்படின்ட்டு கேசினோ மாதிரி விளையாடும் போது ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, அப்படி யூஸ் பண்றவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் நடந்திருக்கு, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பக்கம் காமனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவங்க செல்போன்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படி காசை எடுக்கிறது அப்படின்றத வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பிளான் பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்ததே போயிடுறேன். அதுல வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங். நான் வந்து பார்த்தீங்கன்னா மணியை ஃபாஸ்டா இழக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் நீங்க கேட்குறீங்க. அருணாச்சலம் படம் இப்ப பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் பண்ணா சூப்பரா காலி பண்ணலாம் 30 கோடியை. அந்த மாதிரி தான் இருக்குது. செலவு பண்றதுக்கு ஆப்ஷன் இதுல இல்ல அப்படின்ற படத்தை இப்ப எடுத்தாங்கன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேலையும் ஆப்ஷன்ஸ் பையிலையும் சும்மா நீ போடு,
அது ஈஸியாக காலி ஆயிரும். நீ பிஸ்னஸ் பண்ண கணக்கும் காமிக்கலாம், லீகலாக எல்லாத்தையும் காமிக்கலாம், லாஸ் ஆனது காமிக்கலாம், பக்காவாக பண்ணலாம் அதை. இது 2 தான் ஃபாஸ்டஸ்ட் வே டு லூஸ் மணி. ஸோ இது 2 நம்ம தனியாக வந்து பார்த்தோன்னா வந்துடணும். இது உள்ளே போகக்கூடாது. பட் ஒரு நாலேஜ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வேணும் வேணாம், இது 2த்தையுமே நாலேஜை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். வேணும்னாலும் ஏன் வேணுன்ற கேள்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம வேணுன்றதையே வந்து பார்த்தோன்னா ஒரு கன்விக்ஷனோட போவோம். வேணானாலும் ஏன் வேணான்னு தெரிஞ்சாதான் அந்த கன்விக்ஷன் இருக்கும் வேணான்னு முடிவு பண்ணுறது கூட. எத்தனையோ நல்லது இருக்குது, எத்தனையோ கெட்டது இருக்குது. பட் எல்லாமே வந்து நமக்கு சிலது புரிஞ்சாலும் ஸ்டில் நமக்கு ஹேபிட் இருக்குது, பண்ணுவோம். பட் அந்த ஹேபிட் மூலியமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபால் இன் இன்ட்ராடே ஆர் ஆப்ஷன் பையிங். அதனால தான் இந்த டீட்டெயிலே நான் சொல்கிறேன். ஒரு ஹேபிட் இருக்குது, இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் எப்பயுமே, அப்படி கூட பண்ணாதீங்க. இட் இஸ் ஹைலி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இது நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங் தான், லைக் கேசினோ தான். ஏன்னா இது ஆப்ஷன் பையிங் வந்து பெட்டிங் அகெயின்ஸ்ட் டைம். ஆப்ஷன் பையிங்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையிங்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா டைம் வேலை செய்யும். இது டெக்னிக்கலாக நம்ம ஒன்று டீட்டெயில் அப்புறம் போகலாம். பட் அஸ்யூம் இட் ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு ஐஸ் கியூப் மாதிரி. ஒரு ஐஸ் கியூபை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வியாபாரம் பண்ணுறவன் அந்த ஐஸ் கியூபை வாங்கி அது மெல்ட் ஆகுறதுக்குள்ள வித்தாதான் காசு. கரெக்டா? அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அது காசு வேல்யூவே கிடையாது, ஜீரோ. எக்ஸாக்ட்லி சேம் சினாரியோ தான். ஒரு ஆப்ஷன் பையிங் பண்றவன் வந்து அந்த டைமிங் அவனுக்கு எனிமி. ஸோ டைமுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி, இல்லை உனக்கு டைம் எனிமி அப்படின்னா அங்கே உன்கிட்ட பேஷன்ஸே இருக்காது. வாங்கணும்னா அதை கரெக்டான டைம்ல விற்க தெரியலனா ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் எண்டட் ஸ்வார்டு, உன்னை குத்தி கிழிச்சிரும். இதில் வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக தேவை, ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவை, டைம் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடை அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நானோ செகண்டில் ஒர்க் ஆகுற மாதிரி அல்கோவெல்லாம் செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டரை போடுறதுக்கே 5 செகண்ட் ஆகும், 10 செகண்ட் ஆகும். ஆர்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு 5 செகண்ட் ஆகும், 10 செகண்ட் ஆகும். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நானோ செகண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் வின் பண்ணிட முடியும்னு? என்னை பொறுத்த வரைக்கும் அது வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி மிராக்கலுக்கு ஈக்குவல் தான் அப்படி வின் பண்ணோம்னா. ஓகேவா? இந்த மாதிரி காரணங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் வி ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் இன்ட்ராடே அண்ட் ஆப்ஷன் பையிங். அதுக்கப்புறம் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ட்ரெயின். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கரேஜ் பே பண்ண வேண்டியிருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிடி பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சொக்கு அகைன் ஐ எம் டேக்கிங் யூ எக்ஸாம்பிள். உன்னுடைய எக்ஸல் கால்குலேஷன் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன் சார்ஜ் நீ பே பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ ப்ரோக்கரேஜ் நீ பே பண்ணிட்டு இருக்கு? நீ ஜாஸ்தி தானா? நல்லாவே இருக்கும். ஐ மீன் எஸ்டிடியே பயங்கரமா போய்டும். எஸ்டிடி ப்ரோக்கரேஜ் கூட நீங்க ஜீரோதா வந்து பார்த்தா டெலிவரி ட்ரேட் வந்து பார்த்தா அவன் ஜீரோவா கொடுப்பான், இன்ட்ராடே கொடுக்க மாட்டான், ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டான். ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே பண்ணீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரோக்கரேஜே வந்து பார்த்தா அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி வந்து ஒரு ஜீரோ சம் கேம் அப்படின்றனா, இப்போ சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் அடைகிறாரு அப்படின்னா சொக்கலிங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிலம்பு 60 ரூபா ப்ராஃபிட் அடைஞ்சாருன்னா சொக்கலிங்க 100 ரூபாய் இழந்திருப்பாரு. இது என்ன கான்செப்ட் சந்தோஷ்? இது புரியல. 100 ரூபா ப்ராஃபிட்னா 100 ரூபா லாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா நீ வந்து சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா சம்பாதிச்சாருன்னா சொக்கலிங்க 100 ரூபாய் இழந்திருப்பாருன்னு சொல்றீங்க. மீதி 40 ரூபா எங்க போச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மீதி 40 ரூபா தான் ப்ரோக்கரேஜ், மீதி 40 ரூபா தான் எஸ்டிடி, மீதி 40 ரூபா தான் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இது ஜீரோ சம் கேம் கூட கிடையாது. ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் தோக்குற கேம் கூட கிடையாது. ஒரு பெட்டிங் மாதிரி கூட கிடையாது. நான் வந்து 100 ரூபா பந்தயம் வைக்கிறேன், போனா 100 ரூபா வந்தா 100 ரூபான்னு கூட கிடையாது. நான் போனா எனக்கு 100 ரூபா, ஆனா வந்தா 60 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு கேமை நம்ம விளையாடணுமா அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சுக்கணும். சோ எனியோ வந்துட்டு ஜெரோதா அந்த மாதிரி brokerage ஆளுங்க நிறைய சம்பாதிச்சிருவாங்க. அவங்க சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் ஜீரோதா இஸ் ஆக்சுவலி நாட் என்கரேஜிங் ட்ரேடிங். ஃப்ரீக்வென்ட் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. பட் நம்மள யார் விட்டுச்சு? எல்லா ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இன்ட்ராடே பண்ணுவாங்க, அவங்க காசு சம்பாதிச்சிட்டு தான் இருப்பான். அதுக்காக அவன் பிசினஸ் ஓப்பன் பண்ணாம இருக்க முடியாது. அவன் எல்லாம் இன்னொருத்த பண்ண போறான். பட் இருக்கிறதுல நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்வைஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தான், நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நியூஸ், எமோஷ்னலா நீங்க வந்து நிறைய ட்ரேட் எடுத்தா நிறைய சம்பாதிக்க முடியுன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சொக்கு நீ புரிஞ்சுக்கிட்டியா இல்லை இன்னும் இதை பத்தின ஒப்பீனியன் என்ன? மோர் ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு மோர் மணி. மணில வராது, மோர் லாஸ் தான் ஆகும். மோர் லாஸ். இது அவுட்புட் பாத்தீங்கன்னா இதுதான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து பார்த்தா ஒரு லேர்னிங் கர்வ் தேவைப்படும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் we will be away from that pitfalls. இதுதான் நான் சொல்ல வரேன். பர்టిక్యులரா ஒரு இன்ட்ராடே போறோம், அது வந்து ஒரு லாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா
அதை ஓவர் கம் பண்றதுக்கு அடுத்த என்ட்ரி எடுப்போம். எக்ஸாக்ட்லி அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? -10,000 -20,000 ஆகிடும். அனுபவம் இருக்கா சிலம்போ? நிறைய இருக்கு. ஓகே ஓகே. சி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலா அந்த சைக்காலஜிக்குள்ளே போக வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? சி அல்டிமேட்லி ஐ வில் ஸ்டே. நீங்க நாட் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். மார்க்கெட் இஸ் ரெடி டு கிவ் யூ அபண்டன்ட் மணி. நான் வந்து இது ஒரு 3 months 2 months முன்னாடி தான் எனக்கு இது புரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்பிரிச்சுவலில் முன்னாடியே சொன்னாங்க, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, வெல்த்தும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கான குவாலிட்டி ஒன்ட்டு இருக்கா அப்படின்றது தான். நீங்கள் ஏதோ ஃபிலாசபிக்கலாக சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு நான் அதை புரிஞ்சிருக்கு எனக்கு. ஓகேவா? அது உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. பட் சேம் இட் வில் பி ஃபிலாசபிக்கல் டு யூ. பட் ஸ்டில் இதை உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து நாட் அவுட் ஆகாமல் இருந்தாலே ஸ்டாக் மார்க்கெட்டில் இட் வில் பிரிண்ட் மணி. நாட் அவுட் ஆகாமல் எப்படி இருக்கிறதுன்றது தான் ஐ எம் ட்ரைங் டு டீச். நாட் அவுட்னா நான் வந்து 10 தடவை ட்ரேட் எடுக்கிறேன், அதில் 7 தடவை நான் தோத்துட்டேன்னா இன்னொரு தடவை ட்ரேட் எடுக்கவே பயப்படுவேன். நிறைய பேர் நீங்கள் நீயா நானா கூட லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க. அந்த லாஸ் பண்ணவங்களுக்குலாம் மறுபடியும் என்ட்ராகிற கான்ஃபிடன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷனலில் போட்டு புதைச்சிடுறாங்க. ஸோ ஓவரால் கேம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, நம்ம டிராவிட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்சை விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஜெயிக்கலான்றது தான் என்னுடைய கான்செப்ட். லாங் டர்மாக ப்ளே பண்ணுவோம், ஒரு ரூல்ஸோட ப்ளே பண்ணுவோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் எமோஷன்லேருந்து தூரம் நின்று ப்ளே பண்ணுவோம். அப்படி ப்ளே பண்ணோம்னா இட் மீன்ஸ் வின்னிங் இஸ் ஷியோர். இதை தான் மியூச்சுவல் ஃபண்டு டிகேட்ஸ் டு டிகேட்ஸாக பண்ணுறாங்க. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு மைண்ட் செட்டு நமக்கு ஏன் வரல அப்படின்னா, வி டோன்ட் நோ வாட் தே நோ. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நமக்கு இப்போ தெரியாது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போர்ஷனை வந்து பார்த்தா உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் ஓவரால் அல்டிமேட்டு. சி அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டில் நீங்கள் நாட் அவுட்டாக இருந்தால் போதும். நான் வந்து இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியும். அவசரப்படாத, மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது. 30 வருஷம் முன்னாடி இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, 30 வருஷம் கழிச்சும் இங்கே மார்க்கெட் இருக்க போகுது. இந்த மார்க்கெட் இருக்க போது, இதில் பொட்டன்ஷியல் இருக்குன்னு உனக்கு தெரியுது அப்படின்னா ஏன் அவசரப்படுற? நாளைக்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போதா? இல்லை. அடுத்த மாதம் க்ளோஸ் ஆக போதா? இல்லை. அடுத்த வருஷம்? இல்லை. இது 30 வருஷம் இருக்கதா போகுது. நீ பொறுமையாக கற்றுக்கோ. 5 வருஷம் பொறுமையாக கற்றுக்கிட்டா கூட அடுத்து 25 வருஷம் உனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்துச்சுன்னா போதும் அப்படின்ற கான்செப்ட், அந்த சைக்காலஜி செட்டப் என் மனசில் இருந்துச்சு பிஃபோர் ரீச்சிங் மென்டர் ஆல்சோ. அதுதான் என்னை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயம் மட்டும் நான் டீப்பாக ரூட் பண்ண ஆசைப்பட்றேன். இறங்குறது பிரச்சனை இல்லை, நாட் அவுட் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண ரெடியாக இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் ஆர் கேரண்டீட். அந்த ரிட்டர்ன்ஸோடைய பர்சன்டேஜ் யூ வில் ஃபீல் இட். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கடந்த 6 மாதத்தில் நான் என்ன நடந்துச்சோ அதை காட்டுறேன். யூ வில் ஃபீல் இட். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வீடியோக்குள்ளே அடைக்க முடியாதுன்றது. ஸோ மேபி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசினா எந்த மாதிரி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓவராலாக ஒரு சம்மரி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டில் டு பி நாட் அவுட். லைக் டிராவிட் நாட் அவுட்டாக இல்லாமல் இருந்தாலே போதும், நம்ம மேட்சை வின் பண்ணிவிடுவோம். அந்த நாட் அவுட்டாக இருக்கிறதுக்கு தேவையான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இதை மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓவராலாக ஆஸ் அ சம்மரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் 2020 எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து அப்சர்வ் பண்ணிருந்த நான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட் என்ட்ரிஸ் எடுத்தேன். தென் ஸ்டில் ஈவன் தோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சிட் ஃபண்ட் இருந்த தைரியத்தில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சிட் ஃபண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான டெஸ்ட் வந்துச்சு. அந்த ரியல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐ தாட், இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். லைக் என்னுடைய மைண்ட் செட்டில் என்ன ஷிஃப்ட் வந்துச்சு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இன் மைண்ட் செட் ஐ சா ஸோ மெனி வீடியோஸ். நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்த மாதிரி அதில் வின்ட் வெல்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனலாக மாறுச்சு. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் என்னுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் நான் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சேன்னா என்னோடய கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ என்னுடைய கோல்ஸ் என்னென்னு நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ பார்த்தீங்கன்னா அதை பண்ணேன். அதுக்கான சரியான வழி எதுவாக இருக்குன்னு நான் தேட ஆரம்பித்தேன். அந்த வழியில் எனக்கு என்னென்ன ஹிண்ட்ரன்ஸ் வந்துச்சோ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விளக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்னுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு என்னால் முடிஞ்ச பேசிக் அனாலிசிஸை பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ அதை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதில் பெஸ்ட்டான
ரிட்டர்ன்ஸ் எதில் வரும்? வித் த சேஃப்டி, வித் த செக்யூரிட்டி. பிகாஸ் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வென் யூ ஆர் பில்டிங் த வெல்த். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் நான் ஸ்விங் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணியிருந்தேன்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார் த மானிட்டர் ஃபார் எவர். என்னுடைய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிசைடராக தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாப் அதை நான் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயமா பார்க்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டே அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஓவரால் இந்த ஒரு நிமிஷத்தில் நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கணும் 1 ஹவரில், அதை நான் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. சி ஆல் டுகெதர் என்ன அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எதனால பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி வில் பி பிளேயிங் த கேம் ஃபார் எவர். ஏன்னா மார்க்கெட் நாளையோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. இஸ் கோயிங் டு பி ஹியர் ஃபார் எவர். நான் பேசின விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆயிருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா புதுசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் லேர்னிங் இஸ் லேர்னிங். இங்கே அந்த கன்விக்ஷனை பில்டு பண்ணுறதுக்காக என்னுடைய எஃபர்ட் என்னன்னா, என்னுடைய பர்சனலாக சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பப்ளிக், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ லைக் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபேமுக்காகவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மணிக்காகவோ நான் பண்ணல. பிகாஸ் ஐ எம் மேக்கிங் சஃபிஷியன்ட் மணி விச் ஐ வில் ஷோ இட் இன் த போர்ட்ஃபோலியோ. பட் இது வந்து ஒரு கிவிங் பேக் டு சொசைட்டியாக வந்து பார்த்தா அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்லி செலக்டட் பீப்புள்ஸ், 4 or 5 பீப்புள் தான். ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சொசைட்டிக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுன்ற ஒரே காரணம் தான். ஸோ அந்த பேசிஸில் ஐ எம் இன்வைட்டிங் யூ ஃபார் எ ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் செஷன். அந்த இன்ட்ரடக்ஷன் செஷனில் இந்த மாதிரி பேசிக் நாலேஜோட மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து பார்த்தா நீங்கள் கேட்கலாம். சம்திங் ஐ யூஸ்வலி டோன்ட் டூ இந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனில் நான் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் சின்ஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதனால் அவங்க என்னுடைய பேச்சை கேட்டுட்டு சந்தோஷம் சொன்னால் சரியாக இருக்குன்றதுனால அவங்க வந்தாங்க. இப்போது இன்கேஸ் இந்த வீடியோவை பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை இந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பிகாஸ் கான்ஃபிடென்ஸோ ட்ரஸ்ட்டும் எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னா வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். ஒருவேளை என்னுடைய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றை நான் இங்கே ஷேர் பண்ணுறது மூலயமா, அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலயமா உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அப்படின்னா அதை ஏன் நான் மறுக்கணும்? லெட் இட் கோ. எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ வி ஆர் ஹேவிங் கோல்டு, அதை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது ஷூராக. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, த ஃபஸ்ட் சர்ப்ரைஸ் வாட் ஐ கெப்ட் இட் ஃபார் எண்ட். என்னுடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் அந்த செஷனில் என்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ், என்னுடைய டெக்னிக்கல் பேஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் மியூச்சுவல் ஃபண்டை விட ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஐ வில் பி கிளாரிஃபையிங் த செஷன். மேபி ஆஃப்டர் த செஷன் ஆல்சோ நாட் எ ப்ராப்ளம். பிகாஸ் என்னுடைய சூப்பர் சேஃப் ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சி இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷனில் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு ஆக போகிறது இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் டு கீப் இட் ஃப்ரீ ஸோ தட் எவ்ரிபடி கெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா அந்த 2 இல்லை 2.5 மணி நேரம் டைம் மட்டும்தான். இதில் இழப்புன்னு பார்த்தா எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் அ வேர்ல்டு கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி விச் வில் ஆக்சுவலி பீட் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இஃப் யூ பிளே இட் வெல். இதுதான் என்னால் சொல்ல முடியும். இதில் டவுன் சைட்னு எதுவும் இல்லாததுனால ஐ எம் ஹாப்பி டு ப்ரெசென்ட் இட். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ், ஐ வுட் லைக் டு டெல் ஒன்லி ஒன் திங். உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னி இங்கே ஸ்டார்ட் ஆகும், த ப்ராக்டிக்கல் பிளான். அண்ட் யூ வில் ஆல்சோ ஹாவ் அ சான்ஸ் டு க்ளோஸ்லி கனெக்ட் வித் ஸ்மாலர் குரூப் பட் ஸ்டில் த நோன் பீப்புள். இந்த நோன் பீப்புள் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால வி ஆல்சோ கெட் மோர் கன்விக்ஷன் டு டூ வாட் வி ஆர் டூயிங். இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் சர்ப்ரைஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட் நவ், பட் இஃப் யூ ஆர் ரியலி ரெடி
நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரடக்ஷன் செஷனில் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். மோர் தென் கோர்ஸ் வாட் சந்தோஷ் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா யூ present yourself in the introduction session. 2 hours உங்கள் லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட், ஹவு அண்ட் வேர் வி கேன் கோ. ஓகே, தோஸ் who are really interested, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மோட லிங்க் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது மூலிமா ஐ வில் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ தட் ஐ கேன் கனெக்ட் பேக் வித் யூ. அதை தாண்டி டெஃபினெட்லி இஃப் யூ fill up the form, whatever the material I committed throughout the video, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷேர் இட் அக்ராஸ் டு யூ இன் இமெயில் ஆர் வாட்ஸ்அப் இன் எனி மோட். ஓகே, ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் எஃபர்ட். ஏன்னா 1 hour ஆர் மோர் தென் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. யூ ஹவ் ரியலி மேட் இட் ஃபார் your wealth building journey. Once again, hats off to you and thank you for that. Other than that, those who support me in the journey, my wife for being patient and keeping peace with me and giving the enough space for me to build this kind of stuff. என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு. அண்ட் தென் ஏஐ, என்னுடைய 24/7 co-creator who supports me in all the efforts to do it fast. And then my sister, mother-in-law and my 4 friends for being the bravest first learners. Thank you all of you. Once again, happy investing.